as I told you here in the ground rules la first one வந்து like make sure your microphones are mute. Okay, and ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இங்க எல்லாருக்குமே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாத விஷயங்களை இங்க சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்ல இப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதை வந்து இங்க எனக்கு இது வரைக்கும் வந்துச்சு, ஆனா எங்கேயாவது சொன்னா ஏதாவது நினைப்பாங்களோன்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கும். ஸோ அதனால டு ரெஸ்பெக்ட் த செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் த குரூப், அதாவது எனக்கும் மரியாதை கொடுத்துட்டு குரூப்புக்கும் மரியாதை கொடுக்குற வகையில ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால 100% லிசன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் அவங்க பேசும்பொழுது அவங்க கிட்ட வந்து நம்ம சஜஷன்ஸோ இல்ல வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றதோ அந்த மாதிரிலாம் இல்லாம whatever they say let's listen to them completely. ஸோ அது வந்து மேக் ஷூர் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஆல்சோ ஹோல்ட் யுவர் ரெஸ்பெக்ட் வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப் அஸ் வெல். இங்க இருக்கிற எல்லாருமே மனசுல இருந்து பேச முடியுதா அப்படின்னு பாருங்க. லைக் உள்ள என்ன ட்ரூவா இருக்கோ, என்ன ட்ரூவா ஃபீல் பண்றீங்களோ, உள்ள உங்களுக்கு என்ன ட்ரூவா இருக்கோ அது வந்து பேச முடியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் ரெக்வஸ்ட் தான், இது எல்லாரும் உள்ள போயிட்டு ஒரு வாட்டி ஓ இதுதான் ஆக்சுவலா நான் ஃபீல் பண்றேன், இதுதான் ஆக்சுவலா நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ இஃப் சப்போஸ் இங்கே இந்த குரூப்லயே வந்து இஃப் யூ ஹாவ் பீப்புள் whom you are already know அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ தேர் நேம்ஸ் இன் மை பிரைவேட் chat so that ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் இதுல இருக்க போகுது. And if you are not comfortable talking to them, I wanted to எனக்கு இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்ல எனக்கு பேசுறதுக்கு I am not little comfortable, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, கன்சர்ன் ஏதாவது இருக்கு அப்படின்னா you can let me know in private chat as well. அண்ட் முடிஞ்சா இப்போ சப்போஸ் 2-3 பேர் வந்து இங்க தெரிஞ்சவங்களே இருக்கிறீங்க, இவங்க கிட்ட மட்டும் நான் பேசுறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, மற்ற எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறதுக்கு ஐம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு கம்ஃபர்டபுள், மற்ற எல்லாருக்கிட்டையும் எனக்கு பேசுறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எனக்கு பிரைவேட் சேட்ல மென்ஷன் பண்ண முடியும். நீங்க சேட்ல போயிட்டு எவ்ரி ஒன்னு இருக்கும், எவ்ரி ஒன்னா எல்லாருக்குமே நீங்க அனுப்பலாம். பிரைவேட் சேட்னா என் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு மட்டும் நீங்க தனியா அனுப்பலாம். ஸோ திஸ் இஸ் டு ரெஸ்பெக்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் ஆல்சோ டு கண்டினியூ த செஷன் என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் அட் த சேம் டைம் உங்களோட பிரைவேட் ஸ்பேஸையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது யூ கேன் மென்ஷன் இன் பிரைவேட் சேட். ஓகே, so these are the fundamental ground values and moving forward இது இப்ப நான் சொன்ன ground values வந்து just a practice தான், இது கம்பல்ஷன் கிடையாது. practice பண்ணி பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வருது அப்படின்னா that is okay. even if it is not comfortable for you that is also completely okay, but just try to practice. இது practice பண்ணி பார்க்கிறதுக்கான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த செஷன்ல எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். ஸோ இதுல வந்து லைக் இட்ஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன், இட்ஸ் கோயிங் டு பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு டீம் ஆக்டிவிட்டியோட ஒரு கண்டினியூஸா ஒரு 2 hours வந்து என்கேஜிங்கா இருக்க போகுது. இந்த 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 சேலஞ்சஸ் வந்து ஏதாவது நடுவில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி உங்களோட சாட்ஸ் வந்து சாட் பாக்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி we'll ask one question. ஒரு one questionல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். one question is how do you feel right now? எக்ஸாம்பிள் எல்லாரும் வந்து இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்போ இந்த கால்ல இருக்கீங்க இல்லையா, பேசிட்டு இருக்கீங்களா, முகம் பார்த்து பேசுறீங்க இல்லையா, காதுல கேக்குறீங்க இல்லையா, இந்த நிமிஷம் எப்படி உணர்வுகள், உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு? அது பாடி ரிலேட்டடா இருக்கலாம், மைண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு வயிறு வலிக்குது, இல்லைன்னா வந்து தலை லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, இல்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன், ஆன்ஷியஸா இருக்கேன், ஒரினஸோட இருக்கேன், இப்படி whatever comes to you, whatever you feel right now, அதை வந்து எல்லாரும் ஒரு லைன்ல ஷேர் பண்ணிக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா we can move on to next session. சரிங்களா? ஸோ ஷேர் பண்றதுக்கு என்ன கிரவுண்ட் ரூல்ஸ்லாம், பேசும்பொழுது ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் ஃப்ரம் யுவர் ட்ரூத். என்னன்னா இது எப்படின்னா இந்த கொரோனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்களே இப்படிதான், பொண்ணுங்களே இப்படிதான், பசங்களே இப்படிதான் ஜெனரலைஸ் பண்ணி பேசாம முடிஞ்ச அளவுக்கு கொரோனால எனக்கு இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்றேன், பர்சனலா எனக்கு தண்ணி குடிக்கிறது பிடிக்காது, எனக்கு வந்து இந்த மாதிரி அப்பப்போ எந்திரிச்சு போறது பிடிக்காது, இல்ல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி என்னோட உண்மையில இருந்து பேச முடியுதான்ற ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்ட். அண்ட் செகண்ட் திங் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒருத்தர் பேசும்போது நம்ம கவனிப்போம், ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாம அசம்சன் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்க முடியுதான்னு பார்க்கலாம்.
rather than interrupting or suggesting them in between. And இப்போ இந்த கம்ப்ளீட் ரவுண்ட் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்டோரிஸ் டீடைல்ஸ் போவாம, அதாவது நான் வந்து ஹெலிகாப்டர்ல போய் இறங்கினேன், அங்க வந்து பச்சை கலர் சட்டை போட்டிருந்தேன், அப்போ கண்ணு இப்படி துடிச்சது, அதுல வலது கண்ணு இப்படி துடிச்சது, ரொம்ப டீட்டெயில் போய் சொல்லாம ஹெலிகாப்டர்ல இங்க நாங்க போனன்றதோட முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு கிளாரிட்டியோட க்ளோஸ் ஆயிடும். ரொம்ப யோசிக்க வேணா, அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க எப்படி இது புரிஞ்சிடும், அவங்க புரிய வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணுன்றது இல்லை. நம்ம மூவிங் ஃபார்வர்ட் அது நிறைய நடக்கும், அந்த செஷன்லயே நிறைய வரும். இப்போதைக்கு வில் ஸ்டார்ட் வித் சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, லைக் ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ஆழமான கேள்வியா இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு ட்ரூத் மட்டும் அப்ப நல்லா தெரிஞ்சது. என்னன்னா, பாசிட்டிவ்னு ஒருத்தன் சொன்னான் தெரியுமா, அவன் வந்து எவ்வளவு ரீசன் எடுக்கிறான், அவன் வந்து இந்த இவனை கன்வின்ஸ் பண்றான், நாம அதை சொல்றான், அந்த எனக்கு வந்து இது கேரண்டி இல்லப்பா அது அப்படின்னு சொல்றான். இவன் வந்து சொல்றான் மறுபடியும், நெகட்டிவ் சினாரியோஸ் நீ யோசிக்காம பாசிட்டிவா எப்படி முடிவு எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவா பேசக்கூடியவன் மறுபடியும் அவனுக்கு வந்து தூண்டி விடுறான். அடுத்தது நீ யோசிக்கணும்ல, அப்பதானே வந்து டிபேட் பண்ண முடியும், அப்பதானே சண்டை போட்டுக்க முடியும். அதனால மறுபடியும் ஏத்தி விடுறான். இப்ப ரெண்டு பேரும் இப்படி நின்னுகிட்டு மாங்குன்னு மாத்தி மாத்தி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கினே போறாங்க. எண்டாவதுல யாராவது ஜெயிச்சவனும்ல, ஆனா இங்க வந்து ஜெயிப்பு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா இவனுக்கு வந்து இவனோட பாயிண்ட் என்னவோ அதை ஆட் பண்றதுக்கு எவ்வளவோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தேடி தேடி கண்டுபிடிக்கிறானோ, அந்த மாதிரி இவனுக்கு ஆட் பண்றது எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணுமோ மல்டிபிளா இவன் தேடி தேடி கண்டுபிடிச்சுட்டே இருக்கான். சோ எண்ட் ஆஃப் த டே இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த சாய்ஸஸ் தட் ஐ மேக். எய்தர் ஐ வாண்டட் டு பி பாசிட்டிவ் பர்சன் ஆர் ஐ வாண்டட் டு பி அ நெகட்டிவ் பர்சன். இதுல மத்தவங்க பண்றதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்றது எனக்கு இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ பீப்புள் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என் லைஃப்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என் லைஃப்ல அவங்களும் ஒரு பார்ட்டா இருக்கிறாங்களே தவிர்த்து நான் போய் அவங்க லைஃப மாத்துறதோ இல்ல ஊர்ல இருக்கிறவனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு என்ன நானே சொல்லிக்கிறதுலயோ எந்த ஒரு யூஸும் இல்லைன்றது எனக்கு இந்த கதையில இருந்துதான் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து நான் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ்ல ஒன்னே ஒண்ணு எனக்கு புரிய ஆரம்பிச்சது, என்னன்னா கான்சிக்வன்சஸ். அந்த கான்சிக்வன்சஸ்ல எனக்கு ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது. ஐயோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனே, என்ன ஆக போகுது போச்சு அப்படின்னு அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த சாய்ஸே நான் எடுக்க மாட்டேன். ஆனா ஓகே, இது நம்ம பண்ணோன்னு இருக்குது, என்ன பண்றது, எழுதிருச்சு எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் அதை சாய்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணும். யாரோ ஒருத்தர் எனக்கு இதை சொல்லிட்டாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை பயன்படுத்தும், இல்ல ஐ காட் மேரிட் டு அ உமனா, ஐ காட் மேரிடா, இல்ல ஐ மேரிடா, என்னமோ ஏதோ ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவோம். நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேனா, கல்யாணம் கட்டிக்கிட்டேன் அப்படின்றதையே வந்து ஒரு ஐ மீன் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு அது சரியா தெரியல. பட் அது ஆக்சுவலா நான் விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய சாய்ஸ யாரோ ஒருத்தர் என் தலையில கட்டி வச்ச மாதிரியே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க, கல்யாணத்தை நான் தான் விருப்பப்பட்டு கட்டிக்கிறேன், அதை வந்து கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்களாம். ஓகேவா? சோ அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள்லயே வந்து முள்ளு குத்திருச்சு, முள்ள கொண்டு போய் சும்மா இருக்கிற முள்ள கொண்டு போய் கால் வச்சது நானு, முள்ளு குத்திருச்சுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆனா சொல்லும் போதே வந்து அந்த பிளேமிங் மென்டாலிட்டி, கம்ப்ளைனிங் மெத்தட் யாரு மண்டியில வந்து போட்டாங்கன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து அது யாரோ கொண்டு வந்து கண்டிஷனை போட்டு வச்சுட்டாங்க. இப்படிலாம் இருந்தாதான், இப்படி இருந்தா சொசைட்டி, இப்படி எல்லாம் வடிவம் இருந்ததுன்னா இதுக்கு பேர் யானை, இப்படி எல்லாம் வடிவம் இருந்ததுன்னா இதுக்கு பேர் பூனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவம் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டாங்க. எத்தனை பேரால இது ட்ரீன்றத ட்ரீன்னு ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த வார்த்தை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? சோ இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ஆணி வேறுன்னு போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு பேரால என்ன விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு பர்சனலா என்ன தெரியும், இப்படி அழுத்தி பிடிச்சா லைட்டா வலிக்குது, ஏதோ மாதிரி பண்ணுதுன்னு தெரியும். கத்தி எடுத்து இங்க அறுத்தா ரத்தம் வரும்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ரொம்ப பிடிச்சி இழுத்தா இந்த விரல்ல ஏதாவது ஆவறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, என்னால வேலை செய்ய முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன்னு தெரியும். தண்ணி குடிக்கலன்னா, விக்கல் எடுத்தாலும் தண்ணி குடிக்கலாம், அது வந்து ஏதோ ஆக மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, பாடியில ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சோ எனக்கு என்ன தெரியும்னா, என் உடம்பு ரீதியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு ஏதோ மாறுதல் ஏற்படுது அப்படின்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. சோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையா நான் பாக்குறேன். சோ இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச உண்மைன்றது எதை ஒட்டி இருக்குது? ஒண்ணு என்னோட எண்ண ஓட்டம் ஒட்டி இருக்குது. நான் இங்க மண்டையில வந்து இந்த போட்டோல ஒரு 7 பேரை பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சதீஷ் பாக்குறேன், பத்மாவை பாக்குறேன், சுரேந்திர பாக்குறேன், சங்கரி பாக்குறேன், பவானி பாக்குறேன், தீபாவை பாக்குறேன். இப்ப இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் இங்க என்ன யோசிக்கிறேன்னு யாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன்.
சோ அது மட்டும் தான் எங்க. ஆனா இதே வந்து சங்கரி தலையாட்டுறதுனால அவங்க வந்து என்ன கவனிக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்க கூடாது. மத்தவங்க எல்லாம் தலையாட்டலன்றதுனால அவங்க எல்லாம் வந்து என்ன கவனிக்கலன்னு நினைச்சுக்க கூடாது. சோ அப்படி நான் கேட்கும் போது அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா உங்க மண்டக்குள்ள உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ எனக்கு என்ன இருக்குதுன்னா என் கண்ட்ரோல் இங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப இதை மட்டும்தான் நான் யோசிக்கணும். உங்களையும் சேர்த்து நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் என்னோட லைஃப் வந்து நான் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த நிகழ்காலத்துல என்னால வாழறதுக்கு நான் முயற்சி எடுக்கல. இந்த நேரத்துல என் உடம்புக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சிந்தனை இருக்குது அதுக்கு நான் மரியாதை கொடுக்கல. ஆனா நீங்க என்ன யோசிச்சிருவீங்களோ அப்படின்றதுக்கு மரியாதை கொடுக்கறதுல நேரங்கள் அதிகமா செலவாயிடும். இப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா ஓகே எனக்கு இருக்கக்கூடியது 40 வருஷம், கால்குலேட் பண்ணி பார்த்தா 14,600 நாள் தான் வருது. இருக்கக்கூடிய நாள் ஃபுல்லா ஊர்ல என்ன நினைப்பான், நான் வந்து சிங்கிளாவே சுத்தினா ஊர்ல இருக்கிறவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து இந்த மாதிரி வெளியில ட்ரிப் அடிக்கணும்னா அவன் என்ன சொல்லுவான், அவன் யார் சப்போர்ட் பண்ணுவான், இப்படி நான் ஊர்ல இருக்கிறவன நினைச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணாமலே விட்டான். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் சேர்ந்து நான் வாழ்ந்து இருப்பேனே தவிர்த்து என் வாழ்க்கை எங்க போச்சுன்னு எனக்கே தெரியாது. சோ இது வந்து எனக்கு பர்சனலா வந்த ரியலைசேஷன். இது வந்து ரியலைசேஷன் கூட சொல்ல முடியாது, இது இப்போதைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், இது தவறா கூட இருக்கலாம். ஆனா நான் உண்மைன்னு நினைக்கிறது என்னன்னா எனக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்றதுனால அதெல்லாம் நான் உண்மைன்னு நம்புறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் பாடிக்கு 5 சென்ஸ் இருக்குமா, 5 இன்புட் இருக்குமா. எப்படி 5 இன்புட் இருக்குமா. ஒண்ணு என்னன்னா சோறு சாப்பிடுறீங்க இல்லையா, நாக்கு மூலியமா ஓ இது டேஸ்டா இருக்கு, ஐயோ ஊத்திராத காரமா இருக்கு, ஐயோ இது ஜில்லுன்னு இருக்கு, இப்படி சொல்ல முடியுதா, இதை ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி தொட்டா ஓகே இது தொடுதல் அப்படின்றத உணர முடியுது. கரெக்டா. அடுத்து கண்ணால பாக்குறேன், ஓகே இன்ஃப்ராரெட் ரேஸை என்னால பார்க்க முடியாது, சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இங்க போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் இங்க இருக்குதான்னு எனக்கு தெரியாது. எனக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். இதை நான் ஒத்துக்கும் பொழுதுதான் என்னால எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குன்றதே என் மண்டை கெட்டது. இல்லைன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எப்ப நான் மண்டைக்குள்ள சொல்லியிருந்தோம், அப்போ எனக்கு மைக்ரோ ஆர்கானிசம் பாக்குறதுக்கான தன்மை இருக்குது, யூவி ரேஸ்லாம் என்ன தாண்டாம போக முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடிப்படை அப்படியே சூப்பர்ஸ்டிஷியஸான பவர்ஸ் எல்லாம் அப்படியே எனக்கு வந்துருது உடனே ஒரு செகண்ட்ல வந்துருது. ஸோ மவுத் சொன்னேன், கண்ணு சொன்னேன், நுகர்தல். ஸோ என்னோட ஸ்மெல்லிங் பவர் வச்சுட்டு அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் வந்து சாப்பாடு சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ எப்போ உப்பு போட்டுன்றது கூட கரெக்டா சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த நுகர்தல் தன்மை வந்து கிடையாது. சில பேர் மோந்து பார்த்தே சொல்லிடுவாங்க, டிஸ்டன்ஸ்ல இருந்தே சொல்லிடுவாங்க இது வந்து இந்த மாதிரி. இப்போதைக்கு என்னால கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஸ்மெல் என்னன்னா கெட்டு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும், இன்னொன்று வந்து தீஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும். இது 2 ஸ்மெல்லு தான் நான் வந்து நுகர்ந்துருக்கிறேன். ஸோ உப்பு போடலன்னா அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி எனக்கு கண்டுபிடிக்கலாம் தெரியாது. ஸோ அப்போ என்னால அந்த உண்மையோட தொடர்பு வச்சுக்க முடியாது. அடுத்து காது. இப்ப நீங்க யாருமே பேசுறது எனக்கு கேட்கல, அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா எல்லாருமே மியூட்ல போட்டிருக்கீங்க. ஆனா நான் பேசுறது எனக்கு கேக்குது, ஏன்னா நான் மியூட்ல போடல. சோ இவ்வளவுதான் ரியாலிட்டி. இதுல பெருசா நம்ம ரொம்ப யோசிச்சு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க என்ன சத்தம் கேக்குதோ அவ்வளவுதானே கேட்கும். அங்க பாகிஸ்தான்ல குண்டு போட்டா நான் இங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, அது கேட்கல எனக்கு. அது யாரோ ஆர்டிகல்ல சொல்றான், நியூஸ்ல சொல்றான், அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். நம்ம ஏதோ அதையும் ஒரு பிக்சரா பாக்குறோம். அந்த பிக்சர் வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் a collection of photos. So multiple photos joined together become a video, and that is making you believe that this is truth, and you believe that that is truth. Yes, Modi says this, you do that. When your Tamil Nadu chief minister says this, you do that because you believe that is truth, because he believes that is truth for himself. So இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உண்மைகள் இருக்கும். ஸோ என்னோட உண்மைகளோட தொடர்பு வச்சுக்க முடியுதா நான் முயற்சி எடுக்கும் போது எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை தான் இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப் மூலியமா எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல போச்சு. 2 செஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 டூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். சரி இதான் 3ல. ஸோ 3 டூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு டூல் வந்து என்னன்னா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டூல். ஸோ இந்த ஜோன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம பர்சனலா வந்து என்ன மாதிரி விதமான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அந்த ஃபீலிங்ஸை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா அந்த ஃபீலிங்ஸை பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து கம்ஃபர்ட் ஜோன், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெச் ஜோன், இன்னொன்று வந்து பேனிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில் போக மாட்டோம், ஏன்னா வந்து இதை நாங்க லாஸ்ட் 2 செஷன்ல பார்த்துட்டோம் ஃபுல்லா. இப்போ இந்த செஷன் வேற மாதிரி போக போகுது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டுக்காக என்ன போச்சுன்றது தெரிஞ்சதுன்னா அடுத்து உள்ள இன்வால்வ் ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஓகே. ஸோ ஒன்னு கம்ஃபர்ட் ஜோன், இன்னொன்னு ஸ்ட்ரெச் ஜோன், இன்னொன்னு பேனிக் ஜோன். இப்போ இந்த 3 ஜோனா ஏன் பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோன்ல நம்மளோட ரியாக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் போது நீங்க ஜாலியா இப்ப பேசிட்டு இருக்கோமா, கம்ஃபர்ட்டா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்போ ஸ்ட்ரெச்ன்னும் போது ஏதோ உள்ளுக்குள்ள பண்ணுதுல, ஐயோ அவங்க என்ன சொல்றாங்களோ ஏதோ தோணுதுடா, அப்பா என்னடா இது, மேனேஜர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து லீவ் வேற கேட்கணும், பொய் வேற சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம எப்படி லோன் கேட்கறது,
லீவ் கேட்கறது. சோ அப்ப லீவ் கேட்கணும்னா அப்போ ஓகே பாட்டி செத்துட்டாங்க, பாட்டியை கொன்று. அப்ப போய் சொல்லும் போது குற்ற உணர்ச்சி கொண்ட கேள்வி கேட்கலையா மிஸ்டர் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும். அப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து லிட்டில் ஸ்ட்ரெஸ் ஜோன்ல வரும். அப்புறம் பேனிக் ஜோனுக்குள்ள போகும்போது என்னன்னா ஷட் டவுன் ஆயிடும். அவன் பேசுறதையும் நார்மலாவே யார் பேசுறதும் காதுல வாங்குறதுக்குள்ளேயே ஒரு அதுக்கே தனி எபிலிட்டி தேவைப்படுது. பட் அந்த பேனிக் ஜோன்ல என்னன்னா சுத்தமா கேட்காது. நீ என்ன சொல்ற சொல்லு, போ சொல்லிட்டு போ, சீக்கிரம் கிளம்பு, என்னை பத்தி உனக்கு தெரியுமா, நான் என்ன ஃபீலிங்ஸ், இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை நான் தான் பேஸ் பண்றேன், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையை நான் தான் பேஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிடும். அதனால இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்றது நம்ம காதுக்கு கேட்காத ஒரு லிசனிங் எபிலிட்டிக்குள்ள போகாத ஒரு ஜோனுக்கு போறதுதான் பேனிக். இப்ப இந்த பேனிக் ஜோனை அதுல வந்து காம்பஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு 2வது டூல் அங்கதான் வேலை செய்யும். 2வது டூல் அதை வச்சு என்ன பண்ணுவோம், காம்பஸ்னா தெரியுதுல, சின்ன வயசுல எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் விளையாடி இருப்பீங்களே, இந்த பெஞ்ச்ல போய் குத்திச்சுன்னா அவுட்டு, வட்டத்துக்குள்ள குத்திச்சுன்னா நான் வின்னு அப்படின்னு சொல்லி காம்பஸ் வந்து நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து வட்டம் வரையறதுக்கு கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் காம்பஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த ஜிப்சி படத்துல ஒரு 4-5 டிராவலிங் போற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த காம்பஸ் வச்சுனே சுத்துவாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு சுத்தினே இருக்கும், வட்ட வட்டமா இருக்கும், ஒரு ரவுண்டா இருக்கும், ஆரோ மார்க் போட்ட மாதிரி பிளஸ் மாதிரி போட்டு காம்பஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பஸ்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இருக்கிற மாதிரி இந்த 4த்துக்குமே 4 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து உங்களையே நீங்க வந்து திட்டிக்கிறது, இன்னொரு கேரக்டர் வந்து இன்னொருத்தரை திட்டுறது, இன்னொரு கேரக்டர் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. டேய் நான் விட மாட்டேன்டா, என்ன நீ அடிச்சிட்டா நான் பழி வாங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை ஹோல்ட் பண்றது. இன்னொன்னு வந்து ஓகே ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு அறியாத புள்ள தெரியாம பண்ணிடுச்சு, இந்த நேரத்தை விட்டுரும் அப்படின்னு சொல்லி விடுறது. ஸோ இப்படி அந்த கேரக்டர் வந்து 4ஆ பிரிச்சிருப்போம். அதுக்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அது மேபி நம்ம இப்ப இதுல புதுசா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனி செஷனா நம்ம எடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா, இப்ப நான் பேனிக் ஜோன்ல இருக்கிறேன், நான் யாரையுமே சொல்றது கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என்னையாவது புரிஞ்சுக்கணும், எதனால நான் இந்த ஜோனுக்கு வந்தேன், என்னென்ன காரணங்கள்னால நான் இப்ப இதுல தள்ளப்பட்டிருக்கேன்றத அட்லீஸ்ட் புரிஞ்சுதுன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும்னாலும் எனக்கு கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா 4 டேப்லெட் வாங்கி போட்டு நான் பாட்டுல தூங்கிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும் மைண்ட். ஸோ அந்த மைண்டை அழகா குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த வந்து 2வது டூல். அண்ட் 3வது டூல் என்ன அப்படின்னா, இதை ஒட்டி ஒரு 8 questions, ஒரு 8 கேள்வி. இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்ல மாட்டேன், பட் இட் கேன் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் ஃபார் யூ. அந்த 8 கேள்வி உங்களை கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை உங்களை கொண்டு போயிடும். ஏய் இதான் நான் யோசிக்கிறேன், சூப்பர், இது தெரியாமலாம் உட்காந்து ஒண்ணு நீயே திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் செல்ஃப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நானே திட்டுறேன். ஸோ அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நான் வந்து எதனால பண்றேன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 8 கொஸ்டின் ஹெல்ப். These are the 3 different tools that we have practiced. ஆக்சுவலி படிக்கிறதுன்றது வேற, பிராக்டிஸ் பண்றதுன்றது வேற. இப்போ ப்ராக்டிசிங் எதுக்காக அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய புக்ஸ் நல்லா படிச்சிருக்கிறேன். எனக்கு புக்ஸ் எப்படி நான் சூஸ் பண்ணும், புக்ஸ் என்ன சூஸ் பண்ணும், அதாவது ஏதாவது ஒரு புக்கு பார்த்துட்டு யாராவது ஃப்ரெண்ட் வந்து சொல்லலாம் மச்சா இது படி அப்படின்னு சொல்லிட்டு, புக்கை பார்த்தோன்னே எனக்கு அந்த வார்த்தைகள் ஏதாவது அட்ராக்ட் ஆச்சுன்னா படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன். ஆனா அது அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அது எனக்கு லைஃபுக்கு கரெக்டா தேவையான விஷயத்த அதை சொல்லும். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமே, இதே தான் புக்ல எழுதிருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எனக்கு பர்சனலா, அதனால புக்ஸ் நான் அதிகமா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே அது என்னன்னா எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ். படிச்சு 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 எல்லாம் ஏத்தி மட்டும் வச்சுக்கிறேன், என்ன பண்ற, எதுக்கு ஏத்துற, எதுக்கு இதெல்லாம் படிக்கிற, அப்ளை பண்றது, லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு தான் படிக்கிறேன். மேக்ஸ் படிக்கிறேன், a plus b a square plus b square is equal to 2ab. ஏதோ ஒண்ணு பித்தாகரஸ் தேரமோ மானோ தேனோ என்னமோ டிரான்சிஷன் தியரியோ ஏதோ ஒண்ணு படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம், எங்க அப்ளை பண்ண போறோம். நான் இன்னைக்கு வீட்டுல சோறு இல்லைங்க, 3 வேளை சாப்பாடு கிடையாது, பித்தாகரஸ் தியரி படி, சோறு இல்லடா, பித்தாகரஸ் தியரி படி, சோறு கிடைக்கும். சோ இதுக்கும் அதுக்கும் ஒரு ரியாலிட்டியோட ஒரு தொடர்பு இல்லாத ஒரு கம்யூனிகேஷனோ இல்ல நாலேஜோ வந்து அது செல்லாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா படிச்சதை அப்ளை பண்ணும். அதனாலதான் இந்த டூல்ஸை கத்துக்கிறதோட மட்டும் இல்லாம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு அதுல என்ன சேலஞ்சஸ், ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது லைஃப், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா கிட்டுமே வந்து இன்டெலெக்சுவல் அப்படின்னு அதுக்கு லேபிள் கொடுத்து ஒரு கிட்டு இன்டெலிஜென்ட் கிட்டு, ஒரு கிட்டு லோ கிட்டு இப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் கத்துக்கிற கிட்டு எங்க இருந்து கத்துக்கும். அதுக்கு ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் கொடுத்தா நம்ம லாஸ்ட் ரேங்க் தான், நம்ம கெத்து இல்ல, கடைசியிலே உட்காந்து அப்புறமா படிச்சுக்கலாம், இந்த மைண்ட் செட் மென்டாலிட்டிக்குள்ளேயே போயிட்டா அப்புறம் அது எங்க கத்துக்கும். சைனால எல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கான், ஒரு ரேஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த ரேஸ்ல வந்து கடைசியா வரக்கூடியவங்களுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரேஸ்ல வந்து ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஓட வைப்பாங்களா மறுபடியும். இந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இன்னும் ஹேபிட்ஸ் இருக்குது. என்னன்னா இங்கெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டை கொடுத்து குழந்தைங்களை வளர விடுறாங்க, இங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை வளர்க்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. வளர்க்கறது வந்து நான் எப்படி நீ இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி நீ இரு,
அப்படின்றத திணிக்கிறதுக்கு பேர் தான் வளர்க்குறது. ஸோ இதே வளர விடுறதுன்றது உன்னை விட்டுட்டேன், உனக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்குறதோ இதெல்லாம் இருக்குது, இங்க வந்து கார்டன் இருக்குது, இங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்க மெடிசன் இருக்குது, நீங்க என்ன வேணுமோ பிடிக்குதோ என்ன பண்ணி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது ஒரு என்விரான்மெண்ட் வளர விடுறது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நாலேஜ் எடுத்து லைஃப்ல அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப். ஸோ இப்போ இந்த ரெண்டு செஷன்ல வந்து நம்ம இவ்வளவு டீட்டெயில் நாங்க பேசல, கொஞ்சம் தான் பேசணும். ஆனா அனுபவ ரீதியா அதை எப்படி அவங்க அப்ளை பண்றாங்கன்றத ஒவ்வொருத்தர் அந்த குரூப்லயே we have a WhatsApp group. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we'll be asking consent from everyone and we'll be adding to the particular WhatsApp group. அதுல டெய்லி அந்த டூல் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்றத அதுல வந்து ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலா இந்த நேரத்துல இப்படி தோணுது, இதனாலதான் இப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வருதுன்றதும் அதுல டிஸ்கஸ் பண்றோம். அதுக்காக அந்த குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தேர்ட் செஷனோட இன்டென்ஷன் என்னன்னா, கம்ப்ளீட்டா இந்த இன்ஃபர்மேஷன் 2 படிச்சாச்சு. இது வந்து ஒரு லாங்கர் ரன்ல நான் என்ன சுத்தி இருக்கிற மக்கள், என்ன சுத்தி இருக்கிற நண்பர்கள், இவங்க கூட தானே குப்பை கொட்டணும், இவங்க கூட தானே கூட்டம் நடத்தணும், எல்லாமே இவங்க கூட தானே. சோ அந்த நண்பர்களுக்கு நான் பேசுறது புரியுதா, என்ன மாதிரி என்ன ஓட்டத்துல இருக்குன்றது, இங்க என்ன நினைக்கிறனோ அதை அப்படியே கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்க ப்ராப்ளம் சால்வ்னு நான் பாக்குறேன். இங்க எனக்கு நினைக்கிறத சொல்றதே பெரிய சேலஞ்சர். சோ அப்போ இந்த டூல்ஸை வந்து நான் இவங்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த சமூகமும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். என்னை சுத்தி இருக்கிறவனும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஓகே, குண்டு ஒல்லி இது மாதிரி தனித்தனியா பிரிக்காம ஓகே இந்த மாதிரிலாம் பேசும்போது இது எங்க இருந்து வருது, எந்த இன்செக்யூரிட்டில இருந்து வருது, இப்போ வந்து நான் ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன், கலாய்க்கிறேன், பங்கம் பண்றேன் அப்படின்னா அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வருது? அது ஒருவேளை என் மேல உள்ள இன்செக்யூரிட்டியா, இல்ல அவனுக்கு முடியாதுன்ற இன்னெபிலிட்டியா நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்றேன்னா, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்விரான்மெண்டோட சப்போர்ட்டும் வேணும். நான் என்ன நான் வந்து எக்யூப் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், பட் என்விரான்மெண்ட் கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃபோட இன்டென்ஷனே வந்து டு டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆல்சோ அண்ட் அட் த சேம் டைம் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். இங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்குள்ளயும் அந்த மாதிரி அந்த டூல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்கவுங்க என்ன பர்சனலா ஃபீல் பண்றாங்கன்றத ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா கொண்டு போகலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃபோட அல்டிமேட் இன்டென்ஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப்ல வி ஹேவ் அ செட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். குரூப்ல வந்து இதெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு we had lot of activities from 2016. ஸோ அதுல இருந்து என்னன்னா எல்லாரோட ரெக்வஸ்ட் எங்க இருந்ததுன்னா, நான் மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு இன்னும் வலிமை தேவைப்படுது, இன்னும் ஒரு எனர்ஜி வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இங்க வந்து உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க, என்னால அது முடியல. இங்க எனக்கு உடனே வந்து அசம்ஷன் ஜோனுக்குள்ள போயிடுறாங்க, என்னால வந்து மனசு விட்டு பேசவே முடியல, கஷ்டமா இருக்குது. இப்படி நிறைய queries வந்தது. ஸோ அந்த queries எல்லாம் அட்ரஸ் பண்ற விதமா தான் இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப். இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப்ல வில் பி ஹேவிங் அ செப்பரேட் குரூப் ஒன்லி ஃபார் த லிமிடெட் பீப்புள். அண்ட் இந்த லிமிடெட் பீப்புள் யாருன்னா, நீங்க, நானு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வந்து இது சர்க்குலேட் ஆக போகுது, இப்படிதான் இது வந்து க்ரோ ஆக போகுது. இந்த growth மட்டும் தான் இது வந்து எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க, இப்படிதான் இது க்ரோ ஆக போகுது. இதை வந்து அவுட் சைடு வேர்ல்டுக்கு வெளியில வந்து நம்ம ஓப்பன் இன்வைட்டா போட்டு யாரையும் நம்ம இதுல இன்வைட் பண்ண போறது இல்லை. ஸோ இது நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம், ஒருத்தருக்குள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில் பி டேக்கிங் இன்டு த அதர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். ஸோ இது இப்படிதான் இருக்க போகுது மூவிங் ஃபார்வர்ட். இட்ஸ் நாட் அ டே ஜாப். ஒரு செஷன் நீங்க வந்தீங்க, அதனால புரிஞ்சுது ஏதோ போயிட்டீங்க அப்படின்றது இல்லாம இது ஒரு கண்டினியூஸ் செஷன் மாதிரி. அதுவும் இல்லாம இதுல நான் ஹோஸ்ட் கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஐம் நாட் த ஹோஸ்ட், ஐம் ஜஸ்ட் கோ கிரியேட்டிங் திஸ் கம்யூனிட்டி அலாங் வித் யூ. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்ட்டிசிபென்ட் மட்டும் கிடையாது, ஹோஸ்டும் நீங்க தான். ஓகே, யூ ஆர் ஹோஸ்டிங் த செஷன் பிகாஸ் நீங்க இல்லைன்னா நான் இங்க யார்கிட்டயே பேசிட்டு இருக்கேன், யார்கிட்டப்பா பேசுறேன் அப்படின்ற மாதிரி தேடணும் நான். ஓகேவா? சோ இப்போ நான் எப்படி என்னோட மனசுல இருக்கிற விஷயங்களை கம்யூனிகேட் பண்றோமோ அந்த மாதிரி நீங்க உங்க மனசுல இருந்து கம்யூனிகேட் பண்ணும்போது, இப்ப நான் பேசும்போது எப்படி நீங்க எல்லாம் வந்து அப்படியே பயங்கர லிசனர்ஸா அப்படியே சாந்தமா உட்காந்துட்டு அழகா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா எல்லாமே மியூட்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க பேச எனக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி நான் பேசும்போது நீங்க எப்படிலாம் வந்து மியூட் பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரி நீங்க பேசணும், நானும் மியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா லிசன் பண்றேன், என்னோட வாய் பேசாது, அப்படியே பேசணும்னு உங்களுக்கு கேட்காது. ஓகேவா? சோ என்ன பண்றது, வேற நான் லிசன் பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்கா லிசனிங் எபிலிட்டி எனக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஜோக், நான் அவ்வளவு சீக்கிரத்துல லிசனிங் எபிலிட்டி வருமானு தெரியல எனக்கு. சோ அது மாதிரி நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா. இதுல நிறைய சேலஞ்சஸ் பாக்குறேன். ஸோ அதுல ஒன் ஆஃப் த சேலஞ்ச் தான் என்விரான்மெண்ட். என்னை சுத்தியே இப்ப நான் ஒரு சாக்கடை ஒரு பக்கம், சாரி நான் இந்த வந்து உங்களெல்லாம் வந்து மையப்படுத்தி சொல்ல, ஜென்ரலா சொல்றேன். ஏதோ ஒரு சைதாப்பேட் பக்கத்துல வந்து நான் ஒரு ஸ்லம்முக்கு போயிருந்தேன் ஒரு வாட்டி. அங்க வந்து ஒரு இதெல்லாம் எடுத்திருந்தாங்க, சர்வே எல்லாம் எடுத்திருந்தாங்க.
அது பக்கத்துலயே சாக்கடை இருக்கும், அங்கேயே சாப்பிடுவாங்க, அங்கேயே வந்து குளிப்பாங்க, அங்கேயே தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க எப்படி அதை வந்து அதையும் ஸ்மெல் பண்ணிட்டு எப்படி சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா தே ஹவ் பீன் அபிஷியேட்டட் டு டு தட். இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட ஸ்லப்ஸ் சென்னையில மட்டுமே இருக்கு. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கணும்ன்றதுல யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்தா அந்த என்விரான்மெண்ட்டை சேர்ந்தும் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்றோம், இன்ஃபுளுன்ஸ் பண்றோம், இம்பாக்ட் பண்றோம். ஆக்சுவலி இந்த 3 ஐஸும் இந்த 3 ஐஸும் வந்து எப்போ கரெக்டா ஓரளவுக்கு நம்மளால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுன்றதுதான் நான் ரியலைஸ் பண்ணது. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா ஏதாவது பண்ணிருப்போமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என்னோட என்விரான்மெண்ட்டை சுத்தி அட்லீஸ்ட் என்ன நடக்குதோ அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஒரு நம்ம போயிட்டு யாரையும் போயிட்டு நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னால முடிஞ்சதுன்னா என்ன நான் இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா நானே இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பர்சனா மாறிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் அப்படி மாறுறதுனால என்ன பார்த்து 4 பேருக்கு இம்பாக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுறதுனால ஒரு இன்ஃபுளுன்சிங் எபிலிட்டியில நிறைய பேருக்கு அந்த இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா அந்த எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவுதான் என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ என் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கான்சியஸ் எஃபர்ட்ஸ் எடுக்கணுன்றதுனாலதான் இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃபை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 3rd செஷனுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இப்போ இந்த கால் வந்து ஒரு 1 மினிட்ல கட் ஆயிடும். ஸோ கட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வில் பி மூவிங் ஆன் டு அதர் செஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? ஸோ வி ஹேவ் 1 more hour டு ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ அப்படியே தண்ணி கிண்ணி எடுத்துட்டு வந்து வரணும், பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேசுனதுனால நீங்க தண்ணி குடிக்கணும், சரியா? ஸோ லைஃபுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி சொல்றேன். அண்ட் இது வந்து என்னோட ட்ரூத் தான். நீங்க தான் போய் உங்களோட ட்ரூத்தை டிஸ்கவர் பண்ணணும். ஸோ லைஃப் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ராசஸ். ஓகே, செட் ஆஃப் ப்ராசஸ் which shows some progress, okay, based on my actions. Life is a set of process which shows progress based on my actions. ஸோ நான் செய்யக்கூடிய செயல்பாடு மூலியமா என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஜர்னி. ஸோ இதை நான் வந்து எனக்கு என்னோட லைஃப்ல என்னோட டெஃபினிஷனா நான் பாக்குறேன். அண்ட் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த செட் ஆஃப் ப்ராசஸ் இது எல்லாமே சேர்ந்தது. அதாவது நானு, இந்த மிருகங்கள், அப்புறம் இந்த மயில், குயில், தண்ணி, காத்து, அது இதுன்னு இருக்கக்கூடியது எல்லாம் மொத்தமா சேர்ந்தது ஒரு கம்ப்ளீட் ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம் ஆர் கம்ப்ளீட் கனெக்டட் வித் குளோபலைசேஷன், வாட் எவர் என்ன பேர் வேணுமோ வச்சுக்கோங்க. பேர் என்ன கடைசியில என்னன்னா எல்லாருமே கனெக்டட், வி ஆர் கனெக்டட் இன் அ சிங்கிள் சிஸ்டம். ஓகே, சிஸ்டம்க்கு டெஃபினிஷன் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இல்ல சில பேர் யாராவது வந்து இந்த கிளாஸ் எடுத்தே பாதி பேரை கொலை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா மேபி இந்த சிஸ்டத்துக்கான டெஃபினிஷன் வந்து தெரிஞ்சிருக்கலாம். இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் யாராவது படிக்கிறவங்க, அரசியல்ல போகணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ன்ற வார்த்தைக்கான டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் என்னன்னா, சிஸ்டம் அப்படின்னா இட்ஸ் அ செட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் அ மெத்தட் ஆர் அ ப்ரொசீஜர். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் அ மெத்தட்ஸ் ஆர் அ ப்ரொசீஜர், இததான் வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்றேன். ஓகே, சோ இப்போ ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. நான் மனுஷன், ஓகே, என்னோட லைஃப் இஸ் அ ப்ராசஸ் which makes progress. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் progress and it creates based on my action. ஓகே, என்னோட ஆக்ஷன் மூலியமா தான் இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் நடக்குது. இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ராசஸ். நான் எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருக்கிறேன். இந்த விலங்கு அது இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் ஒரு சிஸ்டம். ஸோ அப்போ சிஸ்டம் இஸ் அ செட் ஆஃப் ப்ராசஸ். நான் இந்த சிஸ்டமோட டெஃபினிஷனை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டெஃபினிஷன் எடுத்துட்டு போய் உங்க லைஃப்ல நீங்க எங்க வச்சாலுமே அது வந்து மேட்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நேச்சரோட வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ நேச்சர் வந்து அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். தண்ணினா வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், இந்த மாதிரிலாம் போகும், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த தண்ணினா அப்படிதான் இருக்கும், அதான் தண்ணி அப்படின்னு பேரு. மரம்னா மரம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கான தன்மைகள் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா அது ரேஞ்சுக்கு அதுவா வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்குள்ள வரும். இப்ப நம்மளோட லைஃப்ல இருக்க சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். காலைல எந்திரிப்போம், நான் எந்திரிப்பேன். காலைல எந்திரிச்சோன்னா முதல்ல போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்குவேன். பல்லு விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு அடுத்த வேலைகள் எது இருந்தாலுமே அப்படிதான் பார்ப்பேன். இது என்னோட டெய்லி ரொட்டீன். ஓகே, ஸோ ஐம் ஸ்டார்டிங் மை லைஃப் வித் பிரஷ். முடியும் போதும் முடிஞ்சா பிரஷ்ல முடிப்பேன், முடியலாம் தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன். இப்படி ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு நடக்குதா? இதுவும் ஒரு விதமான சிஸ்டம், செட் ஆஃப் ப்ராசஸ் தட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ டே. இது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து
என்ன நடக்குதோ இதுதான் நானா மாறுறேன். இப்போ 10 நாள் நான் பல்லு விளக்குனா ஓகே, இதே எனக்கு பல்லு விளக்குற பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன் அது எனக்கே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் நான் கிரியேட் பண்ணி விட்டேன். அந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த ப்ராசஸை போட்டேன். பல்லு விளக்குறதுன்றது ஒரு ப்ராசஸ், அதை போட்டேன். அது டெய்லி நடந்துச்சுன்னா நல்லா இருக்குது வாய், இல்லைன்னா நல்ல வாய் நார வாய் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி என்ன நான் ப்ராசஸ்ல போடுறேனோ இந்த சிஸ்டம்ல அது வேலை செய்யுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி ப்ராசஸ்ல டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு இந்த சிஸ்டம்ல நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 30 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து ஒரு அவுட்புட் இருக்குது. 30 நாள் நான் 30 பொருட்கள் நான் படித்திருக்கிறேன். 30 நாட்களில் இன்ஃபர்மேட்டிவ் ஆக வேண்டுமா, வாருங்கள் என்னிடம் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது வந்து இந்த எடுத்துட்டு வந்து நான் போட்டேன் இந்த சிஸ்டம்ல. இட் இஸ் ஒர்க்கிங். இந்த மாதிரி எதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க சிஸ்டம்ல போடுறீங்களோ அந்த அந்த பர்டிகுலர் ப்ராசஸா அந்த ப்ராசஸ் எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். தட் இஸ் யுவர் ப்ராக்ரஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்ஷன். இது கூட வந்து இன்னும் நிறைய வைக்கலாம். ஒரு மரம் நடுறது கூட வச்சுக்கலாமே. மரம்னு சொல்றோம், செடி பத்தியா, செடி தான் நட முடியும், மரமா நட முடியும். ஸோ செடி நடுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம்? ஃபர்ஸ்ட் குழி தோன்றோம். குழி தோண்டி எவ்வளவு ஆழம்னு பார்த்து ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஒருத்தர் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி வச்சாலுமே ப்ராசஸ் ஒண்ணுதான். இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுதானே. எப்படினாலும் மரம் வைக்க போற, சில செடி வைக்க போற, மறுபடியும் செடி வைக்க போற, அதுக்கு இதான் ஃபாலோ பண்ண. எங்க நீ மலேசியால கொண்டு போய் செடி வச்சாலும் அப்படிதான் வைக்கணும். புதுசா ஏதாவது வந்து தலைகீழ தொங்க விட்டு வைக்க போறது இல்லை. அங்கன்னா மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் ப்ராசஸ் ஒண்ணுதான். எண்ட் ஆஃப் தி டே அதை எடுத்துட்டு போய் அங்க அப்ளை பண்றாங்க, அந்த சிஸ்டம் வேலை செய்யுது. வெரி சிம்பிள். ஸோ அதே மாதிரி ஒரு பிபிஓ காலிங் ஒர்க்னா என்ன பண்றாங்க, எடுத்தோட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு யூ ஹவ் டு கால் திஸ் பர்சன் தட் பர்சன்லாம் சொல்ல மாட்டான். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று ரிட்டன் டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் கொடுத்துட்றோம். தம்பி இதான்ப்பா படிச்சுக்கோ. கால் எடுத்தோடனே முதல்ல ஹலோ மேடம், வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் கரண்ட்லி ஸ்பீக்கிங் ஃப்ரம் திஸ் ஏரியா மேடம், மார்னிங் கிரீட்டிங்ஸ் மேடம், மே நோ ஹூஸ் ஆன் தி லைன் மேடம், திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ஸ்பீக் வித் யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ஒரு 5 லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 5 லைன்ல பேசிட்டு அதுக்கப்புறமா காலிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஏன்னா அதை கொண்டு போய் அந்த சிஸ்டம்ல போட்டா 10 நாள் கழிச்சு இத்தனை காலிங் கன்வர்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் தட் ஐ அம் கிவிங் டு யூ. இது உங்க லைஃப்ல நீங்க எங்க அப்ளை பண்ணி பார்த்தாலுமே the set of process is completely system. ஸோ ஒரு விஷயத்த நீங்க கம்ப்ளீட்டா அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப். ஸோ அதை நீங்க என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, I'm just going to share with you some the image that I have for myself. நான் வந்து உட்காந்து எனக்கு வந்து லைஃப்ல போர் அடிக்கும் போது, வீட்டுல எல்லாம் வந்து எனக்கு திட்டினே இருக்கும் போது, இல்ல வெளியில போயிட்டு எங்கேயாவது அடி வாங்கி வரும்போது, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உட்காந்து யோசிப்பேன். ஏதாவது உட்காந்து யோசிச்சு புதுசா ஏதாவது எழுத முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு மண்டையில தட்டின ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாராலையும் என் ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் தெரியுதா? என் ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுன்னு யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஓகே, சாட்ல ட்ரூத் வாட் யூ see. ஓகே, பக்கா, சூப்பர், செம. அது வரைக்கும் புரியுது, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ யா, ஸோ இதுல வந்து நீங்க எல்லாமே புரியணும், இதுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அ பிக்சர் விச் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மை லைஃப். இப்போ என்ன, நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இங்க பிக்சர்ல பாக்குற சென்னையில நான் இருக்கேன். சரியா? சென்னைக்கு மேல என்னடா இருக்குன்னு பார்த்தா, சென்னை வந்து தமிழ்நாடுன்ற ஒரு இடத்துக்குள்ள இருக்குதாமா. அது எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது இந்தியாவுக்குள்ள இருக்குதாமா. இந்தியா எங்கடா இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்காமா. இந்த உலகம் எங்கடா இருக்குன்னா இது ஒரு பிளானட் ஆமா. ஸோ இப்படி அவங்களே ஒரு அப்படியே எனக்கு கொடுத்த அறிவுல இது வந்து எனக்கு புரியுது. ஸோ அப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு 130 கோடியா 130 கோடி மக்கள்ல நானும் ஒருத்தனாமா, தம்மாத்தூன் இருக்கணுமா, மேல பிளானட்ல இருந்து பார்த்தா புள்ளி மாதிரி தெரியும் நாம. ஸோ இந்த ரியாலிட்டி எனக்கு புரியுது. இன்னொன்னு எனக்கு என்ன புரியல அப்படின்னா, சரி நான் எதுக்கு இங்க வந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு இந்த மேப்பை போடும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நான் எனக்கு பாக்குற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு வியூவை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது என் கண்ணுக்குள்ள என்ன தெரியுதோ, என்ன சார்ந்து இருக்கிறவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை வச்சு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏதோ சிந்தனை வருது. அப்பதான் தெரியுது நான் பிறந்தா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இறந்தா டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த பிறக்கும் போது வாங்குற பர்த் சர்டிஃபிகேட்டும் சாகும் போது வாங்கக்கூடிய டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது வெக்கேஷன் பீரியட் டு ஸ்பெண்ட் மை லைஃப் இயர். அந்த வெக்கேஷன் பீரியட்ல நான் இங்க வந்து கொணா சரியில்லை, பெட்ஷீட்ல ஓட்ட விழுந்துச்சு, பகுதி வீட்டுக்காரன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம வாழணுமாமா. ஸோ அதுக்குதான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து உட்காந்துட்டு இவன் பெட்ஷீட் சரியில்லை, உன் பெட்ஷீட்டை கொடு அப்படின்னு அவனை அடிச்சு கொடுங்குறது. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்ல ஓட்ட இருக்குது, அந்த பெட்ஷீட் நல்லா இருக்குது, அதை கூட எனக்கு அப்படின்னு கேட்கறது. இல்ல குழால எனக்கு மஞ்சள் கலர்ல தான் தண்ணி வரணும், அது எப்படி வெள்ளை கலர்ல வரலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. ஸோ இப்படி பச்சை தண்ணின்றாங்க, ஏன் அது பச்சை கலர்ல இல்லைன்னு கேள்வி கேட்கறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்க வந்துட்டு.
ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது என்னன்னா இதெல்லாம் எதுக்கு பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு 8 விஷயம் மண்டையில தட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாவோ ஏதோ ஒரு விஷயமான குஷி மாதிரி என்னது வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவுலயே ஒரு உருளை உருளுதாமே. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் வரும்பொழுது அந்த ஃபீலிங் எங்கெல்லாம் டச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 விஷயத்த டச் பண்ணுது. நான் வந்து பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஏதோ ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பாடியில என் பாடி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வெயிட் தூக்கி வைக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு ஹார்மோன் ஜென்ரேட் ஆகுது. அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஒரு 50 ஒர்க் அவுட் பண்ணிட்டு 50 புஷ்அப்ஸ் பண்ணிட்டா ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி. பிசிக்கலா நான் ஒரு விஷயத்துல டைம் இன்வால்வ் பண்றேன் அப்படின்னா ஐம் ஃபீலிங் ஹாப்பி அப்படின்ற மாதிரி நான் என்ன நானே ரெப்ரசென்ட் பண்ணுவேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்டலா மனசு விட்டு பேசிடுறேன். இல்ல எங்கேயோ வந்து ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய இங்க நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா அவ்வளவுதான்ப்பா இல்லப்பா இல்ல உட்காந்து டைரி எழுதி முடிச்சிடுறேன். இல்ல ஏதோ ஒண்ணு மென்டலா என்ன நான் எதுலயோ என்கேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அடுத்தது ஜாப். நான் எங்கேயோ வேலை செய்யறேன். ஒரு சும்மா வந்து ஒரு இடத்துல எனக்கு பிடிச்ச வேலையை நான் வந்து ஒரு 10 மணி நேரம் செஞ்சாலும் சரி 20 மணி நேரம் செஞ்சாலும் சரி ஜாலியா இருக்குது. தூக்கம் இருக்குதோ இல்லையோ ஜாலியா இருக்குது. 10 நாள் கழிச்சு சாவ போறேன் தூங்காம அது தெரியாது. ஆனா அந்த நேரத்துக்கு ஜாலியா இருக்குதுன்றதுனால பண்ணின்னு இருப்பேன். ஸோ அதையே கண்டினியூஸா பண்ணா தூக்கம் இல்லைன்னா அதுக்கு பாடியில ஒரு ரியாக்ஷன் வரும். அது லேட்டா தெரியும். பட் ஆனா அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு என் கையால ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு எவனோ ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் யூனிட் மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறான். நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதாவது காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூனிட். அந்த மாதிரி ₹1 சம்பாரிச்சாலுமே மனசு சந்தோஷமா இருக்குது. ஸோ நானா சுயமா சம்பாரிச்சேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம். கடைசியா உறவுகள். அஞ்சாவது வந்து உறவுகள் வந்து அது வந்து நான் ரிலேஷன்ஷிப் பொழுது அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் லவர், இட்ஸ் நாட் அபவுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் அபவுட் பெஸ்டி. அது எதா வேணா இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், என்ன ரோல் வேணா ஃபிட் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் லேபிள்ஸ்ல எதா வேணா ஃபிட் பண்ணிக்கலாம். இவங்க கூட எல்லாம் பேசும்போது நேரம் செலவழிக்கும் போது ஜாலியா இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தா ஃபன். கண்டிப்பா யாருனாலும் வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தா ஜாலியா இருக்கும். எனக்கு வந்து பர்சனலா ஆடுறது நல்லா இருக்குது, பாடுறது நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஜென்ரேட் ஆகுது. அப்ப இதெல்லாம் பண்ணா ஹாப்பியா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அட்வென்ச்சர். எங்கேயாவது போய் பார்க்காத இடத்த புதுசா பாக்குறேன். எத்தனை பேருக்கு இங்க வந்து ப்ளூ ஜோன்ஸ் தெரியும்? ப்ளூ ஜோன்ஸ்ல வாழணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த புதுசா நான் போய் பார்க்க போறேன்னா இட் வில் பி மோர் அட்வென்ச்சரஸ் ஃபார் மீ. ஸோ அந்த இடம் வந்து நான் புதுசா பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓ ஜாலியா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங். அடுத்தது சர்வீஸ். லைக் எங்கேயாவது வந்து யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்னால இயன்றது நான் கொடுக்கும்போது மனசார ஒரு கையில இருந்து ஒரு ₹1 எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இல்ல ₹10 எடுத்து கொடுக்கும்போது அப்ப கூட ₹1 தான் வருது. ₹10 முதல்ல வர மாட்டேன். அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிளா இந்த 8 விஷயத்துலதான் நான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றேன். இதனால என்னோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் ஜென்ரேட் ஆகி நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னும் பொழுது ஓகே ஐ எம் ஹாப்பி அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நானே ஒரு டெஃபினிஷன் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கவுங்க லைஃப்ல இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யூ வில் பி ஹேவிங் யுவர் ஓன் லைஃப். ஸோ உங்க ஓன் லைஃப்ல நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களோட நேரங்களை செலவழிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப் ஹிஸ்டரிய ஒரு 5 நிமிஷத்துல சொல்ல சொன்னா அந்த லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்கும்? ஓகே உங்க லைஃப் ஹிஸ்டரிய 5 நிமிஷத்துல சொல்ல சொன்னா அந்த லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஸோ இது யார்கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்னா நான் ஐ வில் பி சென்டிங் யூ கைஸ் டு யுவர் பிரேக் அவுட் ரூம்ஸ். ஓகே ஸோ பிரேக் அவுட் ரூம்ஸ்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் அப்படின்னா யூ வில் பி சென்ட் டு செப்பரேட் ரூம் வேர் உங்களை மாதிரி ஒரு பார்ட்னர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்னர் கிட்ட போயிட்டு யூ வில் பி ஷேரிங் யுவர் ஸ்டோரி அண்ட் அட் த சேம் டைம் அந்த பார்ட்னர் வந்து நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் பி ஷேரிங் தேர் ஸ்டோரி. ஓகே ஸோ 2 பேருமே ஈக்குவலா 5 நிமிஷம் எடுத்துக்கு போறீங்க. இட்ஸ் நாட் தட் மேண்டட்டரி தட் 5 நிமிஷத்துக்குள்ளதான் சொல்லணும் அப்படின்னா இல்ல 3 நிமிஷத்துலயே சொல்லி முடிக்க முடியும் அவள்தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்ல சர்டன் திங்ஸ் ஆர் நாட் கம்ஃபர்டபிள் அப்படின்னா ஓகே உங்களுக்கு என்ன வருதோ இந்த நேரத்துல உங்களோட கதை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நான் இப்படி இதுதான் என்னோட பயோகிராஃபி இதுதான் நான் சக்திமானோட 3வது பிள்ளை அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு வாட் எவர் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப் பெட்டர்லி இட்ஸ் நாட் அபவுட் இவங்க எப்படி நினைப்பாங்க அவங்க எப்படி சொன்னாங்க எனக்கு எங்க அப்பா அம்மா இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க அதெல்லாம் தேவையில்ல. Personally, how do you feel to express about yourself to others? Like this is me, this is what me அப்படின்னு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அத அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு உங்க பிரேக் அவுட் ரூம்ல ஒரு பார்ட்னர் இருப்பாரு. பிரேக் அவுட் ரூம் இஸ் நத்திங் பட் இதே மாதிரி மீட்டிங் ரூம் தான். இந்த மீட்டிங் ரூம்ல இன்னொரு ரூம்குள்ள போவீங்க. அங்க யூ போத் வில் பி தேர் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் பேச ஆரம்பிப்பாங்க. I'll be giving instruction through broadcast. அங்க மேல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பேச ஆரம்பிக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் க்ளோஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் பர்சன் வில் ஸ்டார்ட். ஓகே ஒன் ரெக்வெஸ்ட் என்னன்னா மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் ஆஸ்கிங் ஆர் இன்டரப்டிங் when they are sharing. ஸோ அவங்க ஏதாவது பேசும்போது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து கடப்பாறை எடுத்து குத்தும் போது நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா
அது எப்படி நீங்க கடப்பாறை எடுத்து குத்தும் போது பிறந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க சொல்றதுதான் உண்மைங்க. அவங்க கடப்பாறை எடுத்து குத்தும் போது தான் பிறந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கேள்வி எல்லாம் இல்ல. அதை லிசன் பண்றதுதான் உங்களோட வேலை. ஸோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. வித்வுட் மேக்கிங் ஷுர் தட் ஹவு இட் இஸ் மேக்கிங் யூ ஃபீல் ஆர் சிம்பிளி லிசனிங் டு தெம். ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட கதை சொல்லிச்சுன்னா எப்படி கேட்பீங்க? அந்த மாதிரி பக்குவமா பொறுமையா உட்காந்து நிதானமா எப்பப்பா சரி பாப்பா சூப்பர் பாப்பா அப்படி உங்க மைண்டுக்குள்ள சொல்லணும், வெளில சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ வெளில சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு அப்படி கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றத ஃபுல்லா ரிசீவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ரிசீவ் பண்ணி முடிச்சுட்டு மேக் ஷுர் தட் யூ ஆர் ஆல்சோ கிவிங் ஸ்பேஸ் ஃபார் த அதர் பர்சன் டு டாக். டூ திங்ஸ் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை முழுசா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்மையா உள்ள என்ன வருதோ அதை அப்படியே பேச முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ரெஸ்பெக்ட் த அதர் பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ அவங்க பேசும்போது அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ரெக்வஸ்ட் தான், பாருங்க அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் டன் யூல் பி கமிங் பேக் டு திஸ் மெயின் ரூம் அகெயின். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா என்னன்றதை நான் சொல்றேன். ஓகே. ஸோ பிரேக் அவுட் ரூம்ஸ்ல வந்து ஏதாவது ஹெல்ப் தேவை, சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன பேசணும், இப்படி பேசணும், நாங்க முடிச்சிட்டோம், என்ன பண்றது, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனே நான் வந்து உள்ள வந்து உங்களுக்கு போதுமான உதவிகள், அப்புறம் வீட்டுல வந்து தண்ணி ஏதாவது இல்லைன்னா கூட வந்து தண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போவேன். ஜஸ்ட் ஜோக்கிங், கேட்டுறீங்க. ஓகே. ஸோ யா, ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஃப்ரம் மீ. ஸோ இப்போ நான் பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு உங்க எல்லாரையும் ஒருத்தரையா பார்ட்னர் பண்ணி தள்ள போறேன். அண்ட் யூ கைஸ் வில் பி meeting your partner out there. So Sachu, it is like the experience in life, or just like how you feel that what your life is like? Okay. So any questions ன்ற வார்த்தையை நான் கேட்டிருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. So இது எப்படின்னா கம்ப்ளீட்டா வாட் எவர் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் டில் நவ், டில் டுடே. ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்கல. உங்களுக்கு கேட்கலன்றது புரிஞ்சுதுக்கா, அந்த கருப்பாச்சு உங்களோட டிஸ்பிளே. அதாங்க சொல்றேன். ஸோ என்னன்னா சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணி என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது, அது வந்து இப்படிதான் சொல்லணும், இந்த மாதிரி புரோட்டோகால்ல தான் இருக்கணும்ல, அது இல்லை. இந்த நேரத்துக்கு எப்படி சொல்லணும்னு வருதோ அப்படி நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அது நீங்க எப்படி வேணாலும் உங்களை வச்சு ஒரு படம் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் நடந்த கதையை வச்சு ஒரு படம் எடுக்கணும், அந்த படத்தை அப்படியே சொல்லணும்னா சொல்லலாம். ஓபன் பண்ணா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு கூட ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. அப்பன்ல இருக்கவும் கேட்டுதான் வேற வழி கிடையாது அவங்க. அதே மாதிரி நீங்க அதே விஷயத்த அவங்க கிட்ட இருந்து கூட எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அது எது வேணா நடக்கலாம். ஸோ அதனால மேக் ஷுர் தட் யூ ஆர் லிசனிங் டு தெம் கம்ப்ளீட்லி வித் யுவர் ஃபுல் ரெஸ்பெக்ட். அட் த சேம் டைம் அதே ரெஸ்பெக்ட் வந்து அவங்க. தட் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். தேங்க்யூ டானி. ஸோ எஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஐ திங்க் வி ஆர் டன் ஃபார் த செஷன், பட் யூ ஹேவ் 7 questions left to you. So in the questions நீங்க எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா, just with the help of மேபி இது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி சாட்ல வந்து எஸ் ஆர் நோ. ஓகே. ஸோ எஸ் ஆர் நோ மட்டும் தான் டைப் பண்ண போறோம். ஸோ மை கொஸ்டினை நீங்க நல்லா கேட்கணும். என் கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு கிளியரா கேட்க முடியுமோ கேட்கணும். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ப்ளீஸ் ஆஸ்க் மீ டு ரிப்பீட் இட். ஐ எம் டேம் ரெடி டு ரிப்பீட் இட் அகைன் அண்ட் அகைன், பட் I'll ensure that it is landing on your right way. Record பண்ணோம் bro. Yeah, thanks darling. So yeah, so binary பதில் சொல்லுங்க மிஸ்டர் மாரான்ற மாதிரி நீங்க வந்து yes or no அது மட்டும் தான் நீங்க சொல்ல போறீங்க. So I'm question ஏதாவது புரியலனா you feel free to ask me. Okay, என்னங்க அது புரியலங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இப்போ நீங்க இந்த ஷேரிங்லாம் பண்ணிருப்பீங்க, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் லிசன் பண்ணிருப்பீங்க, இந்த கம்யூனிகேஷன் நடந்திருக்கும். இது நடக்கும்போது எத்தனை பேருக்கு பேக்ரவுண்ட்ல ஸ்டோரிஸ் மாதிரி ஏதோ ஃப்ரேம் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அவங்க பேச 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 சம் ஸ்டோரிஸ் வாஸ் ரன்னிங் அட் யுவர் பேக்ரவுண்ட். அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க, பச்சை மரம்னு சொன்னா பச்சை மரம், அவங்க பச்சை கிளின்னு சொன்னா பச்சை கிளி. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சா? எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி அவங்க சொல்ற கதைக்குள்ள அவங்க சொல்றது பின்னாடி எனக்கு அவங்க சொல்றது அப்படியே வாங்கி அவங்க ஸ்டோரி என் மண்டல ஓடுதான் கேக்குது. எப்படி வேணாலும் உங்க பின்னாடி கதை ஓடிக்கிட்டு இருந்ததான்றத கேள்வி. ஓகே. நோ. சுந்தரராஜன் நோ. பத்மாவதி நோ. ஓகே. நோ. ஓகே.
எனக்கு ஆக்சுவலா உங்களை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐ வில் புட் அ பேட்டர்ன். ஓகே, so that I can ask the next question இல்லையா? ஸோ பேட்டர்ன் என்னன்னா, ஐ வில் போஸ்ட் த 15 people நேம் in the group. நம்பர் 1 யாரோ நம்பர் 1 போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு ஆர்டர் படியே போயிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு. ஸோ நான் நம்பர் ஆர்டர் போட்டுட்டேன், பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ என்ன மட்டும் விட்டுருங்க. ஸோ 2வதுல இருக்கிறவங்கல இருந்து ஆரம்பிச்சு 14 பேருமே அப்படியே ஒருத்தரா பட்டு பட்டு பட்டுன்னு போடுங்க, சாக்கு சாக்குன்னு. நல்ல பிள்ளைங்களா சமத்துட்டீங்க. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ், how many of you started connecting with your life stories in the background? Like அவங்க சொல்லும் போது கரெக்ட் எனக்கு தெரியும், எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் ஆடு வளர்த்தாங்க, உங்க வீட்லயே ஆடு வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கதையோட அவங்க கதைகளை எத்தனை பேர் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க? If suppose you are connected, type yes. If not, type no. அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. செகண்ட் மகாலட்சுமி அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. பிரசன்னா பத்மன். Okay, yes, no. Okay, okay. ஆர்டர் வைஸ் தானே நீங்க போட சொன்னீங்க. அது அப்படிதான் நடக்கும். அது இன்னும் நம்ம வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். ப்ரோ சதீஷ் ப்ரோ. டார்லிங். ப்ரோ எனக்கு நெட் விட்டு கேக்குது ப்ரோ, நீங்க பேசுறது கரெக்ட்டா கேக்கல எனக்கு. புரியல டார்லிங். இல்ல எனக்கு பேசுன கரெக்ட்டா கேக்கல ப்ரோ. இப்போ கேள்வியே புரியல. ஓகே, சோ என்னன்னா, இட்ஸ் லைக் அவங்க பேசும்பொழுது எதெல்லாம் வந்து உங்க கதைகளோட, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கதைகளோட கனெக்ட் ஆகி பின்னாடி ஏதாவது ஓடிச்சா அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ அவங்க வந்து, நான் வந்து சின்ன வயசுல புளியங்காய்ச்சி சாப்பிட்டேன்னொடனே உடனே நீங்க சின்ன வயசுல புளியங்காய்ச்சி சாப்பிட்டதோட ஞாபகம் அப்படியே அதுக்குள்ள போறது, அந்த மாதிரி ஏதாவது போச்சா டிராவல் ஆகி? ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் டன். யாராவது லெஃப்ட் பிரசன்னா? ஓகே, எஸ், ஓகே ஓகே ப்ரோ, புரியுது. எவ்ரிபடி டன்ல. இப்போ இந்த வாட்டி அட்லீஸ்ட் இப்போ பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த செகண்ட் நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் நம்பர், புளியங்காய் முடிஞ்சது 4வது முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, அது பேசும்போது, அவங்க பேசும்போது கேட்கும்போது எங்கேயாவது you felt worried or disturbed or connected very badly with their stories and felt ஏதோ ஒரு மாதிரி ஐயோ பரிதாபமாவோ, இல்ல ஒரு விதமான சேட்னஸ், ஒரு விதமான ஆன்சியஸ்னஸ், ஒரு விதமான ஒரினஸ் ஏதாவது பாடியில இருந்துச்சா அது கேட்கும்போது, அவங்க ஸ்டோரி கேட்கும்போது, whomever it may be, பட் அந்த ஸ்டோரி கேட்கும்போது ஒரினஸ் இருந்துச்சா இல்லையா? ஸ்டார்ட் ஃப்ரம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 அப்படி வரும். 2க்கு அப்புறம் தான் 3 வரும். 2 யாரு? மகாலட்சுமி. Just to being mindful of the order. ஓகேவா? சோ அதனால தான் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ண சொன்னேன். So that I can understand that the people has completed, so that I can move on to the next question. So ஸ்கூல் மாதிரி சொல்றேன்னு நினைக்க கூடாது, அதுக்காக I'm just putting a disclaimer as yeah. So 5 is done. 5 ஸ்வேதா நீங்க பிரைவேட் chatல அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. சோ மத்தவங்களுக்கு தெரியாது. அப்புறம் 6 வந்து போடவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. 5th வந்து போடவே இல்லை, நான் அப்பதான் போடுவேன் அப்படின்னு. யா சொல்லியா, உடனே போட்டாரு பாத்தீங்களா? யா 7 done, 8 done. Okay, okay, 9 done, 10 done. Yeah, okay, 11 done, 12 done. Yes, 13 done. Pakka. And 2 more. 14 done. Yes or no? Okay, mutual பதில் சொல்லுங்க. Okay, anyway, so the fourth question is felt contradictory. அதாவது நீங்க ஷேர் பண்ணும்போது பர்சனலா இது உங்களோட ஃபீலிங்ஸ். இது ஆக்சுவலி அகைன் எவ்ரிதிங் whatever you are mentioning in the chat is your feeling. பேசும்பொழுது இது ரொம்ப கான்ட்ரடிக்டரா இருக்குல்ல, நம்ம சொல்றது நம்மளாலே ஒத்துக்க முடியல, பங்கமா இருக்கு, பொய் சொல்ற நீயே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது 1-2 இன்சிடென்ட் சொல்லும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல இது நீ போய் தான் சொல்ற, இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணிட்ட பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்ட பாரு, இது இவ்வளவுதான் நடந்துச்சு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஸ்லிப் ஆயிட்டீங்களா, இல்ல எங்கேயாவது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் ஆமா கான்ட்ரடிக்டரியா தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ் ஆட் பண்ணி தான் சொன்னேன் என்ன அப்போ அப்படின்றவங்க எஸ் போடுங்க. இல்லப்பா ஏதோ வந்துச்சு கரெக்டா அப்படியே வந்தது அப்படியே கரெக்டா சொல்லிட்டப்பா இவ்வளவுதான்ப்பா இருந்துச்சு உண்மையிலே இவ்வளவுதான்ப்பா அப்படின்றதும் நோ டைப் பண்ணுங்க. யா யூ கேன் ஸ்டார்ட். நம்பர் 2. Yes, 2 done, 3 done,
4 done, 5 done. அப்படியே டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்க போல. 4 வந்தோடனே நான் தட்டுறோம். 7 done. நீங்க கேட்கும் போதே நான் டைப் பண்ணிட்டேன்னா வேற லெவல். 9 done. Okay, 10 done. 11 done, 12 done. I will go and start the meeting. 13 done. Okay, 14 and 15 done. Paka. Okay, Divakar, போணும்னா லீவ் பண்ணனும்னா பண்ணிக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. I think yeah. ரசம் சாப்பிட்டேன் காலையில. No 3 minutes la we'll move on to the yeah. 3 more. Hello. Yes, I think next question. So yeah, பேசும்பொழுது I mean opposite person பேசும்பொழுது யாராவது மியூட்ல போடாம இருந்தா தயவு செஞ்சு மியூட்ல போட்டுருங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, அதானடா அது. யாராவது மியூட்ல போடலன்னா பேச வராது. ஓகே, சோ இருங்கண்ணா, அங்க ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்குது, என்னன்னு கேட்போம். அங்கதான் நான் மியூட்ல போடாத இடத்துல. தெரியுமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா felt blessed. இப்போ அவங்க பேசுற அவங்க ஷேரிங்க கேட்கும்போது அட பரவாயில்லப்பா, நம்ம கதை எவ்வளவோ பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் மன ஆறுதல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி felt blessed. லைக் ரொம்ப ரொம்ப ஜாலியா உங்க கதையை நீங்க நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறதோ இல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறதோ இல்ல ரொம்ப ஒரு விதமான மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள ஏதோ நடந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா you can type yes. If it is not there, feel free to type. Yeah, darling. எப்படி கம்பேரிட்டிவ்லி யூ ஃபெல்ட் பிளேஸ்ட் ஆர் யூ ஃபெல்ட் ஹாப்பியா இல்ல ஜஸ்ட் பை ஷேரிங் இட் செல்ஃப் கேக்குறீங்களா? இப்ப அவங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஃபீலிங்ஸ் இல்ல நீங்க பர்சனலா ஷேர் பண்ணும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஃபீலிங்ஸ் வாட் எவர் இட் இஸ், அந்த ஷேரிங்ல ஏதாவது தருணத்துல யூ ஃபெல்ட் பிளஸ்ட். இவங்க இதை ஷேர் பண்ண ஓகே நம்மளுக்கு நல்ல வேலை, நம்மளுக்கு கை இப்போ சப்போஸ் எனக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்துல நல்ல வேலை நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலிங் பிளஸ்ட் அபவுட் yourself that you are not into that situation at least. அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருந்தா எஸ், இல்லைன்னா நோ. அண்ட் எஸ், அதுக்குள்ள 15 வந்துச்சு, நடுவுல 9 10 11 12 எல்லாம் காணோம். 11 சாரி மறந்து போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணம், இதுல என்ன இருக்கு. எஸ், முடிஞ்சுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ஓகே சோ வரல என்னங்க 13 வந்துச்சு வந்துருச்சா? யா யா ஓகே ஓகே. சோ and the final question is, நான் இப்ப ஃபுல்லா பேசிட்டேன்ப்பா. இதை நான் பேசி முடிக்கும் போது எனக்குள்ள இருந்த ரட்சகன் வெளியில வந்ததோ இல்ல எனக்குள்ள இருக்கிற குழந்தை வெளியில வந்திருக்கலாம், இல்ல எனக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தன் வெளியில வருவோம். சோ வெளியில வந்து சொல்லியிருக்கிறான், இந்த கம்ப்ளீட் பயோகிராஃபி வந்து வெளில சொல்லியிருக்காப்ல. இப்ப இதுக்கப்புறமும் எனக்குள்ள ஒரு சின்ன growth தேவைப்படுது இல்லப்பா. இப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன growth தேவைப்படுதுல. மேபி இதுல நான் வந்து கொஞ்சம் பக்குவமா அண்ட் ஒருவேளை கான்ட்ராடிக்டரி இல்லாம பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இல்ல ஒருவேளை இந்த இடத்துல அவங்களை ஜட்ஜ் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இல்ல ஒருவேளை இந்த இடத்துல அசியூம் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இல்ல இந்த இடத்துல நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை இது கரெக்டா இருக்கா இல்லையா, எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் growth இருந்தா நல்லா இருக்குமோ, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு growth இருந்தா நல்லா இருக்கும் என் லைஃப்ல, இதுக்கப்புறமும் என்னோட லைஃப்ல இன்னில இருந்து ஏதோ சின்ன growth இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பர்சனலா உள்ளுக்குள்ள இருந்து ஃபீல் பண்றவங்க எஸ் டைப் பண்ணலாம். இல்ல growth எல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அது இப்ப இருக்கிற லைஃப் அப்படியே போச்சுனாலே போதும், சின்ன சின்ன growth எல்லாம் இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நோ. ஓகே, சோ வாட் எவர் யூ ஃபீல் பர்சனலி, yeah of course நீங்க இதுல டைப் பண்ற எல்லாமே இட்ஸ் அபவுட் யூ. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நீங்க உங்களை பத்தி மட்டும் தான், இது ஆப்போனன்ட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க வேற டிபார்ட்மெண்ட் வேற காம்பவுண்ட்ல இருக்காங்க, நீங்க வேற காம்பவுண்ட்ல இருக்கீங்க. So it's completely purely only for you. So when you feel that I wanted to grow a little at least in certain sectors, any sectors, so yeah, if you feel like then type yes, if not no. Okay, nice. 14 and 15 waiting for you guys.
15 done. Okay, I think 14 is busy. 14 is busy. I'll take it as yes or no. Share. Neutral. Okay. So thank you so much for sharing. So இதோட அஃபிஷியலா டைம் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த செஷனை வந்து ஒரு 10 to 15 minutes extend பண்ண போறேன். And for two reasons. One is for Q&A and another one is for to know how does it making you feel. So இந்த ரெண்டு விஷயம் மட்டும் we are going to see further for next 15 minutes. So if you people have time அப்படின்னா you can say yes. If you have other commitments abhina, you can say no and you can further continue with the other plans. And next session varumbodhu I can invite you or I can tell you that this is happening. You can come and join along. Okay. So adhe mari adhe procedure adhe 2 la irundhu 3 la irundhu 4 la irundhu ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா we can continue the session further. Okay. ஐயோ சாரி நான் முன்னாடியே போட்டேன். ஐயோ பரவாயில்லக்கா, no problem. You are super excited ka. சதீஷ் ப்ரோ நான் போட்ட ப்ரோ நோ வந்து நான் போலன்றதுக்காக நான் இருக்கேன்றதுக்கு தான் போட்டது, மாத்தி போட்டேன்னு யோசிக்கிறேன். சச்சோ நான் கூட அதுக்காக தான் போட்டேன். இல்ல அவங்களும் போட்டது நான் போட்ட ஒரே மாதிரி இருந்தது, எனக்கு தோணுச்சு அதான். Okay, similar people think alike அந்த மாதிரி. Nice. சச்சோ நான் இப்ப அந்த எஸ் நோ எப்படி எடுத்துப்பீங்க? இப்ப நான் எதுவும் எடுத்துக்கலாம் மாட்டேமா. நோ சொல்லவங்களா தயவு செஞ்சு அந்த வேலையில் நேர்மையா போய் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன். இல்ல நான் நோ சொன்னது எனக்கு கமிட்மெண்ட் இல்லன்றதுக்காக. ஓகே ரொம்ப சந்தோஷம். பிரமாதம், மிக பிரமாதம். நீங்க 15 நிமிஷம் கேட்கலாம், தாராளமா இருக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஓகேவா? சோ அப்ப 13 பேர் சொல்லிட்டாங்க. எங்க அந்த 14 15 மட்டும் எப்பவுமே டிலே ஆகுது. லைவ் டிலே பட் கொஞ்சம் டிலே. 14 போட மாட்டேங்கிறாரு. ஓகே சரி, மேபி அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ல பின்னாடி உட்கார்ந்து டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்ல இவரும் ஒரு ஸ்டூடண்டா இருக்கலாம், மேபி. சோ அதனால கொஞ்சம் லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. தட்ஸ் ஓகே. சரி, ஓகே. சோ வில் கண்டினியூ வித் தி செஷன். சரியா? சோ என்னன்னா first I wanted to know is first thing is wanted to know how does it make you feel. ஓகே, கம்ப்ளீட்டா ஒருத்தரும் ஒரு வார்த்தை தான் சொல்லணும். மறுபடியும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், ஒரே வார்த்தை தான் சொல்லணும். ஹாப்பினா ஹாப்பி, அவ்வளவுதான். I felt happy, நேத்து எங்க வீட்டுல காரக்குழம்பு வச்சாங்க, அப்ப அந்த ஸ்மெல்ல இருந்து என்னால சரியா ஸ்மெல் பண்ண முடியல, இன்னைக்கு நான் வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால ஜாலியா இருக்கேன் அப்படின்னு கதை சொல்லக்கூடாது. So make sure that one word means one word. That is how one word works. Okay, one word na one word, one letter கிடையாது. one letter கூட சொல்லலாம், தப்பு கிடையாது, but make it as one word. So say how does it making you feel. காப்பி அடிச்சாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? இங்கெல்லாம் வந்து எக்ஸாம் கிடையாது, மார்க்ஸ் கிடையாது, உங்களுக்கு யாரும் ரேங்க் போட மாட்டேன். So you can also copy things from people, that is also completely fine, but make sure that you are talking from your truth. Okay, so the one word சொல்லிட்டு நீங்க tag பண்ண ஆரம்பிக்கலாம் and anybody can volunteer as usual. So shall I? Yes. Yeah, I feel happy and excited. அது கூட ஒரு information, I feel like ஒரு நிறைய informations on my head. So Shankari? ஜாலியா இருந்தது. பிரிச்சது குத்தமா. I felt blank, neutral. I tagged Vakar. Cover இல்ல. I tag Prasanna. Peace bro. I tag உங்க பேர் மறந்துட்டேன், நீங்க படிச்சு சொல்றேன். பத்து. மியூட். I feel நியூவா இருக்கு, நியூ பேஜ் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. And I'll tag PJ. ஹாப்பி, ஃப்ரெஷ். நான் யாரை டேக் பண்ணறது? இருங்க பேர் பாக்குறேன்.
சச்சோனா நீங்க? I'm excited. I'll tag Sweta. I'll tag Sweta. ப்ரோ நீங்க சொன்ன எக்ஸைட்மெண்ட் அவங்க உங்க டேக் பண்ணதுக்கா? எவ்வளவு முக்கியமான கேள்வி இது. இல்ல உங்களதான் நினைச்சுதான் எக்ஸைட் ஆகுறேன். அவங்க என்ன டேக் பண்ணுவாங்கன்றது பெரிய ஆச்சரியமும் இல்ல. Sweta. Okay, so என்னோட ஃபீலிங் வந்து ஹாப்பி அண்ட் கியூரியஸ். நான் வந்து யாரை டேக் பண்றேன் அப்படின்னா சதீஷ்குமார். Okay, I feel a little awkward. நான் யாரை டேக் பண்றேன்னா பத்மாவதி. ரம்யா இருக்கீங்களா? Multiple feelings. Feeling happy one way, feeling frustrated one way, multiple. Next. I tag Deepa. Deepa ma'am. தீபாக்கா ஷேர் பண்ணாங்க. தீபாக்கா மறுபடியும் சொல்லுங்க, முதல்ல இருந்து வாங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல? நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட். சொல்லிட்டீங்களா? அப்ப நான் யாரை டேக் பண்ணேன்? ஐயோ யாருன்னு தெரியல. சுந்தரராஜன். I tag சுந்தரராஜன். I feel very happy now. இதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சம் சேடா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவு ஹாப்பியா இருக்கா. I tag ரிச்சர்ட், மும்பை. மை ஃபீலிங் வந்து நியூட்ரல். அப்படியே போகுது. குட் நியூட்ரல். ஐ டேக் கிஷோர். ரிச்சர்ட் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கிஷோர் மியூட்ல இருக்கு பாருங்க, நீங்க தான் சொல்லணும். I feel calm. காமா ஃபீல் பண்றேன். எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் டேக் பண்றதுன்னு தெரியல. முடிஞ்சு. ஓகே விஜய் பத்மாவதி. ஓகே எல்லாம் முடிஞ்சு. ஃபைன். So yeah, so we are done with the session. So now Q&A. So இதுல கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா you can ask for next 5 minutes. So first come first serve basisல answers வந்து இருந்துச்சுன்னா பதில் கொடுக்குறேன். And at the same time இது முடிஞ்சதுக்கு அப்புறம் next you can also confirm that either you can be added to the WhatsApp group. And in the WhatsApp group it's not for everyone. இது வந்து இந்த செஷன் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும். And moreover moving forward அந்த குரூப்ல வந்து we are going to இந்த அடுத்து இந்த 1 and 2 செஷன் வந்து மறுபடியும் will be having it. அந்த டூல்ஸ் என்ன பேசணும் ஃபர்ஸ்ட் செஷன்ல, செகண்ட் செஷன் அந்த டூல்ஸ் எப்படி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம், இதெல்லாம் வந்து மூவிங் ஃபார்வர்ட் will be having another sessions also. ஸோ அது எல்லாமே அந்த குரூப்ல மட்டும் தான் இன்டிமேட் பண்ணப்படும். ஸோ வெளியில ஓப்பன் இன்வைட்டா எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால அந்த குரூப்ல இருந்தாதான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸே தெரியும். ஸோ மற்ற வாட்ஸ்அப் குரூப் மாதிரி 10-11 நினைச்சு அதை விட்டுட்டீங்கன்னா I cannot help. And at the same time those meeting இந்த மாதிரி meetings வந்து is organized only based on priorities. Like when you ask it will happen. இல்ல அப்படின்னா if it is not happening for you அப்படின்னா it won't happen. அவ்வளவுதான், very simple as that. So it's a journey. Okay, it's a journey, it's a process. நான் ஏற்கனவே சொன்ன சிஸ்டம் மாதிரி தான். இந்த ப்ராசஸ்ல எவ்வளோக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குதோ அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் செக்கிங் வித் யோர் செல்ஃப் அண்ட் see what action is coming up. So yeah, so now please you can come up with your questions, whatever you have. Q&A for you. Which is it? Next 4 minutes. So it is me again. Yeah. First question வந்து, can we have this session in a simultaneous day? So if everyone is also okay with that, I would like to have this session because
it is a chance for us to speak about ourselves and know about ourselves. ஸோ அதுக்காக செகண்ட் வந்து அந்த ஒரு ஃபீல் சொல்லுவாங்களே, ஏதோ தொண்டையில உருள்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இப்ப எனக்கு. பிகாஸ் திங்கிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் பெருசா ஏதோ போய் மண்டையில உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது ஒரு கொஸ்டினா சொல்லணுமா இதுவா சொல்லணுமான்னு தெரியல. ஸோ இட் இஸ் லைக் தட், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அதுதான். ஓகே, ஸோ கண்டிப்பா சைமல்டேனியஸ் செஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டிஸ். 5 people ஆர் இங்க இருக்கிற ஒரு 12 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 12 பீப்புளுக்குமே ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ், ஆர் ஐ வாண்டட் டு க்ரோ, ஐ வாண்டட் டு லேர்ன், ஐ வாண்டட் டு கெட் டு நோ சம்திங் அபவுட் மை செல்ஃப் அட்லீஸ்ட். அதுக்கு we can co-create this space அப்படின்னு everybody is willing அப்படின்னா we can definitely make it happen simultaneously. And of course it will happen when people are preferred to. ஸோ எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு, எல்லாருமே அதை ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அதனால I'll make sure that is happening simultaneously, at least from my end. I'll make myself available every week for this session especially. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ, லைக் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்றாங்க. எப்படியும் அந்த குரூப்ல தான் will be deciding it, will talking, will take it forward கண்டிப்பா. Yeah, thank you. Thank you ka. Sundar. So should I tag one or they themselves will come out the question? Themselves இது open questions தான். நிறைய பேர் யார் யார் கேட்கணும்ன்றாங்களோ அவங்க கேட்கலாம். Thanks ka. ப்ரோ எனக்கு கொஸ்டின்ஸ் இல்லை எதுவுமே. ஆனா எனக்கு என்னை பத்தி சொல்றதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் இதை நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்டர்வியூல எல்லாம் போயிட்டு நான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற கேள்வி இடத்துல போய் நான் சொல்றது வேற, என்னை பத்தி நானே யோசிச்சு சொல்றது வேற, அப்படி யோசிச்சேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அந்த முக்கியமா அந்த குரூப்ல மறக்காம ஆட் பண்றேன் ப்ரோ. ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பா அப்படியே எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோக்கு வர முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள். அண்ட் முகம் பார்த்து பேசுற அனுபவம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாவே எனக்கு பர்சனலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ see if you can come in video and talk. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு கொஸ்டின் தான் கேட்க போறீங்க. ஸோ நல்லா யா. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? ப்ரோ நீங்க ரொம்ப ஷேடா இருந்துச்சு ஃபுல் டே. ஆனா இப்போ எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர்ல இருந்து வெளியே வந்த மாதிரியே ஒரு ஃபீல். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் போனா எப்படி நான் ஃபீல் பண்ணணும் அது மாதிரி இப்ப ஃபீல் பண்றேன். Okay. So yeah, any questions? ஆக்சுவலி நான் வந்து இந்த சுந்தரராஜன் அவரை வந்து ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ல இஸ் டூயிங் தி ஆசம் ஜாப். ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் தேர் ஆசம் ஜாப். ஸோ சுந்தரராஜன் ப்ரோ, மச் தேங்க்ஸ். Thank you. சர்வீஸ் பண்ண ஹாப்பியா இருக்கு. தனியா இருக்கதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆக்சுவலி இந்த டைம்ல எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஃபீல்னா, நமக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு தருணம்ங்கிறது தான் இதுதான். லைக் எப்பயுமே வந்து எவ்ரி ஒன் இஸ் ஆக்குபைட் வித் தேர் ஓன் ஒர்க்ஸ். ஸோ வந்து இப்போ இந்த கோவிட்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கான ஒரு என்ன சொல்றது டைமா எடுத்துக்கிட்டு நம்மளோட பிளஸ் என்ன, நம்மளோட மைனஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் we can analyze. கோவிட் நிறையவே எனக்கு டீச் பண்ணிருக்கு. ஸோ ஐம் அண்டர் டீச்சிங். ஸோ கண்டிப்பா இந்த நேரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு ஐ யூஸ் டு மெசேஜ் எவ்ரிஒன் டெய்லி இன் ப்ராட்காஸ்ட் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ ப்ராட்காஸ்ட் தானே பண்ற? ஆமா ப்ராட்காஸ்ட் தான் பண்றேன், அதாவது பண்றேன்ல. ஐ திங்க் தட் யூ ஆர் ஹேவிங் சம் ஒன். அந்த ஹேவிங் சம் ஒன் அப்படிங்கறதே நமக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் திங். ஒருத்தங்க நம்மள வந்து மெசேஜ் பண்றாங்க, ஒருத்தங்க வந்து ஈவன் இஃப் இட் இஸ் அ ப்ராட்காஸ்ட், ஐ திங்க் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அஸ். ஸோ அதை வந்து கொச்சப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை தாட். வாட் அதர்ஸ் ஃபீல்ஸ் எனக்கு தெரியல. ஸோ வென் இட் இஸ் இன் ப்ராட்காஸ்ட், நீ ப்ராட்காஸ்ட்ல தட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி தே ஃபீல். பட் ஐ ஃபீல் அந்த ப்ராட்காஸ்ட்லயும் நான் ஒன்னு வந்து ஒரு முக்கியமான ஆளை வச்சுக்கிறதுனால தான் யூ ஆர் தேர் இன் தட் ப்ராட்காஸ்ட். அது வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தட்ஸ் தி திங் ஐ விஷ் டு ஷேர். அண்ட் இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷ் ஜி. And I wish to be there in that WhatsApp group too. Thank you so much.
ரம்யா எனக்கு மட்டும் ஒரு நாள் கூட ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்ல. Okay guys, being mindful of time. Being mindful of time. So any one or two last questions, possibly we can wrap up the session in next 3 minutes possibly. யா ப்ரோ, நான் சதீஷ் பேசுறேன். எல்லாருமே வந்து அந்த ஹாப்பி, எக்ஸைட்டட் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு மட்டும் அந்த ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, என்னை பத்தின ஒரு விஷயம் வந்து சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. பட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாமே சொல்லிட்டோமே நம்மளை பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு பயம் வருது. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது நல்லதா கெட்டதா, நிறைய விஷயங்கள்ல அதை நான் பாக்குறேன். அன்னைக்குன்னு இல்லை, ஜென்ரலா எம்எம்எஸ்ல கூட எதனா ஓப்பனா பேசிட்டா கூட அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போது ஐயோ நம்மளை பத்தி எல்லாமே சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸால டேர்ம் பண்ண முடியாத ஒரு இது இருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த 2 செஷன் ஃபர்ஸ்ட் போன 2 செஷன் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதை வச்சுட்டு see if you can see what is exactly எங்க இருந்து இந்த ஃபீலிங்ஸ் வருது உங்களுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பிகாஸ் வெளியில இருந்து பார்க்கும்போது we can suggest, but it may or may not be true. But அந்த டூல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது you'll find the actual truth about yourself. So yeah, I would suggest to attend those 2 sessions and see how it's happening for you. Yeah, thank you darling, thanks for sharing. Thank you. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிருங்க. Yeah dear, கண்டிப்பா. Sure. And one more question too. Like இப்ப அந்த do we have anything to just என்ன சொல்றது, இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப ஏதாவது we have like அது எனக்கு புரியல. இந்த 10 செஷன் Okay, so அது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி. ஸோ அந்த 2 செஷன்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கேயே ப்ராக்டிஸ் இருக்கும், செஷன்லயே ப்ராக்டிஸ் இருக்கும். அது அந்த ஸ்பாட்லயே எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாமே வந்து நம்ம அப்பவே அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமும் வீட்டுக்கு போய்ட்டும் நீங்க யூல் பி அனலைசிங் யுவர் செல்ஃப், லைக் ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு செஷன் வைக்கும்போது யூ வில் ஃபிகர் அவுட், ஓ இதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ளே கிடைக்கும். ஸோ அந்த செஷன் அட்டன் பண்ணா யூல் கெட் டு நோ. இது எதுக்குன்னா, லைக் இது வந்து 3rd செஷன், அதோட கண்டினியூஷன் மாதிரி, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி. பட் அந்த 2 செஷன் அட்டன் பண்ணிட்டு இதை அட்டன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேற வியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்ல புதுசா ஏதாவது பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். Just to make sure that what I can see, அவ்வளவுதான். சோ அது வந்து அந்த 2 செஷன்ல பார்க்கலாம். As of now we don't have anything to apply and see. As of now இப்ப இந்த குரூப்ல வந்து சில அக்ரிமெண்ட்ஸ் பேசணும் இல்லையா, ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஐ. சோ என்னோட உண்மையில இருந்து பேசுறது. இப்போ எல்லாருமே எப்படி ஃபீல் பண்றாங்க, எல்லாருமே அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, ஏங்க எனக்கு இப்படி தோணுதுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு என்னோட உண்மையில இருந்து பேசும்போதே பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலே சம்டைம்ஸ் எனக்கே வந்து எனக்குன்றத விட எனக்கு நிறைய வாட்டி வந்து அந்த நான் எல்லாருமே சேர்த்து பேசுறது அப்படின்றது நேச்சுரலா வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஹேபிட் பில்ட் ஆயிடுச்சு. பட் அது கொஞ்சம் யோசிச்சு இதுதான் எனக்கு இது என்னோட ஃபீலிங். ஸோ பசங்கனாலே வந்து பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்க, இல்ல பொண்ணுனாலே பசங்க கிட்ட இப்படிதான் ஜெனரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னையும் அதுல இன்க்ளூட் பண்ணி தான் பேசுறேன். பட் அதான் மைண்ட் செட் என்னன்னா, யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி அதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விழுது. அப்படி இல்லாம ஓகே நான் அப்படி இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிக்கிறது. செக் பண்ணிட்டு பேசும்போது ஓகே உள்ள ஒருத்தர் கேள்வி கேட்பான், are you really doing this, are you really the person that you are talking about அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது you'll be more conscious to be very truthful to you. அதுதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இது ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட்ஸ்ல வரும். அண்ட் 2வது அக்ரிமெண்ட் வந்து ரெஸ்பெக்டிங் செல்ஃப். அதுதான் ஹானஸ்டா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா கோவம் வருதுன்னு தான் சொல்றோம். அதை முடிஞ்சா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, ஃபுல்லஸ்ட் பார்க்க முடியுமான்னு பாக்குறதுக்காக, எனக்கு கோவம் வருது அப்படிங்கறத வெளிப்படுத்த முடியுமான்னு பாக்குறதுக்காக ரெஸ்பெக்டிங் செல்ஃப். 3rd வந்து ரெஸ்பெக்டிங் த குரூப். ஒரு குரூப்ல பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸையும் ஹோல்ட் பண்ணிட்டு அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ டேக் பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹோல்டிங் யுவர் ஸ்பேஸ் ஆல்சோ. இந்த 3 விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுனாலே நிறைய விஷயங்களை நம்மளால வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பார்க்க முடியும். ஒன்லி ஒரு டூல் தான். இப்போ ஒரு சில பேருக்குலாம் வந்து அந்த டூல் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஐ வந்து 6 வருஷமா பிராக்டிஸ் பண்றாங்க. Still they couldn't able to இன்னும் ஃபுல்லா டிஸ்கவர் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களோட ஷேரிங் இருக்குது 6 வருஷமா பேசினவங்க கூட. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது யூ வில் ஃபேஸ் த சேலஞ்சஸ். ஸோ அது வேணா இந்த 3 விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பேசும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வருதுன்னு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இது பேசும்போது எனக்கு இப்படி தோணுச்சு, இப்படி பேசினேன், இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா. என்னன்னா இது எதுக்காக நம்ம க்ளோஸ்டு குரூப்பா வச்சிருக்கோம் அப்படின்னா,
இது வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்னும் போது ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும். அந்த பாண்டிங் ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் அந்த பாண்டிங் குள்ளேயே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லேயர்ஸ் போலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே ஃபர்ஸ்ட் இதை கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? So any other questions? நான் ஏற்கனவே அந்த 2 செஷன் முடிஞ்சிருச்சுல, இப்போ நெக்ஸ்ட் என்ன எப்படி இருக்கும்? அந்த செஷன் மறுபடியும் நடக்குமா? இது வந்து புதுசா வரக்கூடிய ஆட்களுக்கும் கொஞ்சம் தனித்தனியா நடத்த வேண்டியது இருக்கும். பட் இட்ஸ் நாட் அபவுட் அந்த செஷன் முடிஞ்சிருச்சு அது நம்ம மறுபடியும் எடுக்கிறதுனால அதுல புதுசா எதுவும் இருக்காதுலாம் கிடையாது. அந்த செஷனை நீங்க எத்தனை வாட்டி எடுத்தாலுமே புதுசா கத்துக்கிறதுக்கு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் த செஷன். அதை வந்து ஹோஸ்ட் பண்ணி ஏதோ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணல. இட்ஸ் அபவுட் கோ கிரியேட்டிங் த ஸ்பேஸ். அங்க இருக்கிற ஒரு 5 பேருக்கு வந்து டிஃபரன்ஸான மைண்ட் செட்ல இருந்து வருவாங்க. ஸோ டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ல இருந்து வருவாங்க. ஸோ அந்த டூலை அங்க அப்ளை பண்ணும்போது வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லா செஷன்லயும் இருக்காது. ஒவ்வொரு செஷன்ல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங். இன்னைக்கு நான் சொன்ன கதையே நாளைக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பேசின கதை இன்னைக்கு வந்துச்சு, இதே கதை நான் எப்பவுமே வருமானு தெரியாது. இப்ப இருக்கிற விஷயத்த வேற மாதிரி கூட சொல்லலாம். பட் அன்னைக்கு வேற மாதிரி ஒரு லேர்னிங் கூட இருக்கலாம். ஸோ இதே விஷயம் எப்ப பேசினாலுமே டிஃப்ரெண்டான லேர்னிங் இருக்கும். ஓகேவா? அந்த செக்ஷன்ஸ் எப்போ வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் சண்டே அந்த செக்ஷன் அம்மா எல்லா இந்த இது வந்து ஜர்னி ஆஃப் செல்ஃப்ன்ற இந்த செஷனே வந்து கம்ப்ளீட்டா சண்டே தான் பிளான் பண்ணிருக்கேன். எல்லா எனி சண்டேஸ் 2 to 4 வந்து இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ண டைம். மூவிங் ஃபார்வர்ட் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி அது எப்படி மாறுதுன்றத பார்க்கலாம். ஓகே சார். Any other questions? Okay, Akka, I'll take it as no. And yeah, Sundar, question irukka? Bye sonna. Okay, seri. Okay guys, so thanks for joining and make sure I'll be adding you to the WhatsApp group. Ipo neenga yaarla ketinglo avangala na add பண்ணிடுவேன். So யாருக்குல add பண்ணனுமோ please ping me in my private chat so that I can add you, or ping Bhavani so that she can also add you. No matter whom you ping, but ரெண்டு பேர் யாராவது ping பண்ணீங்கன்னா she'll be adding you to the group. And group la as usual fundamental rules is not to forward anything apart from your personal internal feelings. அது மட்டும் தான் அங்க அந்த குரூப்க்கு அந்த ஸ்பேஸ் வந்து it's to respect your feelings. அவ்வளவுதான். உங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ். Not that அந்த மத்த ஃபார்வர்ட்ஸ் மத்த குரூப்ஸ் அதெல்லாம் எதுவுமே அதுல போகாம இருக்கிறது மேக் ஷூர் பண்ணி. பிகாஸ் எவ்ரிபடி வில் பி செக்கிங் தட் குரூப் intentionally to know, at least to listen to you. நீங்க என்ன பேசுறீங்கன்றது எல்லாருமே அங்க லிசன் பண்ணுவோம். அதுதான் அதுக்கான ஸ்பேஸ் தான் அது, லிசனிங் ஸ்பேஸ் தான் அது. ஸோ அதுக்காக தான் அந்த மெயினா நம்ம வச்சிருக்கோன்றதுனால everybody will be coming and seeing the notification. So I'm being mindful of not circulating any forwards or other accident வந்துருச்சுங்க தெரியாம அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ல கான்சியஸா ஓகே இது பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்ட் செட்ல வச்சு முடியுமான்னு பாருங்க. ஓகே, so that is the only request and இதுல நான் sign off பண்ணிக்கிறேன். Thank you so much for joining and make sure that நினைக்கிறேன் ப்ரோ. இதுல யாரது? நான் பிரசனா ப்ரோ. பிரசனா ப்ரோ, இவ்வளவு நாள் நான் என்ன பத்தி பேசிருக்கேன்னு சொன்னேன்ல, யாருக்கிட்டையுமே இல்ல, இந்த டெடி பேர்ட்ட மட்டும் தான் நான் என்ன பத்தி சொல்லியிருக்கேன். எதுவா இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எதுவா இருந்தாலும் இதுகிட்ட தான் சொல்லுவேன். இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுமே ஒரு குரூப்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் அழுகியா இருந்தாலும் நான் என் வீட்டுல கூட சொல்ல மாட்டேன். ஐ யூஸ் டு கம் டு மை ரூம். அப்புறம் நான் இதை உட்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தான் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அது எது கேட்டுட்டு உட்காந்து இருக்க மாதிரி நான் இன்னைக்கு ஃபீல் எனக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க இந்த பிளேஸ்ல உட்காந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. Thanks darling, thanks for sharing darling. Prasana, I also used to do that. எனக்கும் ஒரு டெடி பேர் இருக்கான், அவன் கிட்ட தான் எல்லாத்தையும் ஃபீலிங்ஸ் தான் கொட்டுவேன். Okay guys, so thank you so much, we'll meet soon. Okay, and make sure everybody is in touch. சரியா? பாப்போம் guys. Bye. Thank you so much. Bye. Bye.